பேட்டி கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துருக்காரு? இல்ல சீமான் விஜயலட்சுமி பத்தி எல்லாம் அவர் பேசியிருக்க தேவையில்ல. அவரு எப்பயும் இப்படிதாங்க பேசுறாரு. கார்த்திக் கேக்குதுங்களா? சொல்லு ப்ரோ. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். இப்ப நீங்க விஜய் பாலிடிக்ஸ்ல அந்த ஹரிஸ் எதுக்கெடுத்தாலும் ஹரிஸ் அவர் பாலிடிக்ஸ் போடுறாரு அது பண்றீங்க. அவரோட போட்டோ அது யாருன்னு கூட தெரியல. அவர் பேசுறதுலாம் இதாகுமா? பாலிடிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம்னாச்சும் அவர் என்ன யாரு? நான் என்னங்க சொன்னேன்? ஹரிஷ் பொதுவா ஏதாவது பேச்சு இருக்கும்போது ஹரிஸ் அப்பதான் என்ன யாருமே தெரியல. அப்படி என்னங்க என்ன சொன்னேன்? இல்ல ஏதாவது பேசும்போது நீங்களா இருக்கட்டும், இப்ப விஜய் ஃபேன்னா கூட ஹரிஸ் தான் எதுவுமே போஸ்ட் போடுறதில்ல. இப்ப அஜித் அடுத்த நடிகர் அபியூஸ் பண்ணி இப்ப அவருதான் ஒழுங்க ஐயோ யாருன்னே தெரியாது அவரு அபியூஸ் பண்ணலன்றீங்க. அந்த மாதிரி எனக்கு பேசும்போது தோணும். இப்ப பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதிகமா போஸ்ட் அரசியல் பத்தி போடுறாரு அது அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை வச்சு இப்ப நீங்களே ஒரு டைம் ஹரிஸ் தான் பாத்தீங்கன்னா டிஎம்கே அகேன்ஸ்ட் பண்ணணும்னு சில பேருக்குன்னு போட்டுட்டு இருக்காரு. காலையில ஒரு போஸ்ட், ஈவினிங் ஒரு போஸ்ட், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடியே சொல்றீங்க. அப்பயே அதை கேட்கணும்னு நினைச்சேன். அது யாருமே தெரியல. ஆஃப்டர் பாலிடிக்ஸ்னாச்சும் இது என்ன அது மாதிரி பண்ணலாம்ல அப்படின்றதுதான் கேட்டேன். அப்ப விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க ஏன் பேசிக்கிட்டு? இல்ல பாலிடிக்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க செட் ஆகாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் சொல்ற சோசியல் நெட்வொர்க் அது பெரிய டாபிக், போக முடியாது. அதுக்குள்ள போனாலும் சண்டைக்கு வருவாங்க எல்லாரும், அது விட்டுருங்க. சரி ஓகே புரியுது. ஓகே கார்த்தி அவர் அந்த பர்சனல் ரிலேட்டடா கிண்டல் பண்ணி அது பேசியிருக்க தேவையில்ல பிரஸ் மீட்ல. அண்ணாமலையா? அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்துச்சு. சரி ஓகே விடுங்க. அரசியல்னு வந்துட்டா எல்லாம் இருக்கிறது தாங்க. யாரை பத்தி பர்சனல் அட்டாக் இல்லை, எல்லாரை பத்தி இருக்கு. வேற ப்ரோ இல்லையா? சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. தென் மாவட்டத்துல இந்த திருநெல்வேலியில ஒரு இது ஒருத்தர் இது பண்ணிட்டாங்க, மர்டர் பண்றாங்க. என்ன மேட்டருங்க? எனக்கும் தெரியலங்க. அவரு மேலேயும் ஒரு பிரச்சனை சொல்றாங்க. என்ன மேட்டர் எனக்கு கரெக்டா தெரியல. அவருமே கொலைகாரர் தான், அவருமே ரவுடி தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன எனக்கு அவர் லாயர் சரிங்களா சொல்ல, அவர் எனக்கு அவர் தெரியும். அவரு எப்படி அவங்க சமூகம் அந்த தேவேந்திர கூட சொல்றாங்க. ஸோ அவங்க இதுல நிறைய பேருக்கு இந்த மாதிரி இது பண்றது, ஃபீஸ் கட்டுறது செய்யறது, நிறைய குடி பிடிக்கிறது, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது இல்லைன்னா நிறைய பண்ணியிருக்காரு. அவரு சமூகத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஆனா அவர் சொல்ற மாதிரி நீங்க நிறைய கேசஸ் இருக்கு. இந்த பிரச்சனை இவங்க 2 சமுதாயத்துக்கு இடையில நடந்துச்சு கொலை அப்படின்னு போட்டுட்டாங்க. அது பசுபதி பாண்டியன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது அவங்களோட அந்த சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ்ல இப்போ நடந்த அடுத்த கொலை. இது இப்போ இவங்க ஜாதி பிரச்சனை மாத்தி, அதான் கூட சொல்ல வந்தேன். அது என்ன பிரச்சனைனே தெரியாம இந்த சாட்டைகள்லாம் பார்த்தீங்களா யூடியூப்ல இது என்னது ஜாதி வெறி கொலை, எல்லை ரவுடிகளை வளர்த்து விட்டுக்கிட்டு ஜாதி இல்ல இல்லையா, பர்சனல்
ஒரு நாளா ஒரு வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி தானே. அது ரெண்டு சமூகத்துக்கு இடையில நடக்கிறதானே. இவங்க எப்படி திருப்பி விட்டாங்க அப்படின்னா, அது இன்னொரு சமூகத்துக்கு இடையில நடந்தது அப்படின்ட்டு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, யார் பண்ணனே தெரியாம கடைசியில 7 நாளா பிரச்சனை இப்போ திருநெல்வேலியில. யார் பண்ணதுன்னே தெரியல. அவங்க போய் சரண்டர் ஆயிட்டாங்கண்ணா. அது வந்து அப்படி இல்ல நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து எல்லா சைடும் பிரச்சனை இருக்கு. அவர் வந்து தேவர் கூட வளர்றாரு, அவருக்கு தேவர்ட்டையும் பிரச்சனை இருக்கு, நாடார்ட்டையும் பிரச்சனை இருக்கு. ஆனா அவரு செத்துட்டாரு, யார் பண்ணதுன்னு தெரியல. ஆனா அது ஜாதி கொலை அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க, அதுதானே? ஆமாண்ணா. இது வந்து இப்போ அந்த ஆர்கான் சுரேஷ் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா, சோ அவங்ககிட்ட இருந்து வருது. இது வந்து அவருக்கு இவருக்கு இடையில நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்திருக்கு. சோ இது அவங்க மூலியமா இப்ப அவங்க அந்த ஆர்காடுங்கிறவர் வந்து அவங்க லவ்வர் வந்து ஏதோ ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணாங்களா, ஏதோ துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு இவரை வந்து பார்த்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. சோ இவரை வந்து பார்த்து இருக்க சொல்லி இருக்க சொல்லுங்க, பிளான் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ இது வந்து அது என்னமோ ஒரு இந்த பசுபதி மணியன் சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குங்களுக்குள்ள நடந்த கிளாஸ்னா இது. அவங்க வந்து கூலிப்படையை வச்சு இது பண்ணிட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. அது சரண்டர் ஆயிட்டாங்க இப்போ. ஆனா சரண்டர் ஆன பிறகு என்ன அப்படின்னா கொஞ்சம் எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரா இருந்த அப்படின்னால ஒரு சென்னையில இருந்து ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அது இப்பதான் மாறி இருக்கு. ரைட், இது வந்து அந்த அவங்களுக்குள்ள நடந்த பகையினால விழுந்தது அப்படின்னு. அதுக்குள்ளேயும் பூரா எல்லாரும் ஒன்னே ஜாதி ஜாதி பிரச்சனை, இந்த இது சாட்டையே முதல்ல போட்டுட்டாருன்னு. அதுவே கடுப்பு. நெல்லை வந்து ரவுடிகளை வளர்த்துறது. ஆமா, அகாடமி உருட்டு தானே அந்த அளவு இல்லங்க. இவரை சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம இவங்கள சீமான சொல்ல ஆரம்பிச்சோம், ஹரிநாடெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்ப இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு. இவங்க எலெக்ஷன்ல ஹரிநாடரை வச்சு என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது திருநெல்வேலிக்குள்ள. அப்படி இவங்க என்ன ஜாதியை வச்சு பேசலாமான்னு. ஸோ திருநெல்வேலி வந்து இப்பதான் ஓரளவுக்கு இப்ப கூட ஒரு பையனை அடிச்சாங்க. அந்த பையன் நல்ல மார்க் எடுத்தவங்க கூப்பிட்டு ஸ்டாலின் பாராட்டினாப்ல. அவங்க வந்து இப்போ அவ படிப்பு சில போல ஏத்துக்கிட்டாங்க டிஎம்கே. அப்படி இப்படி இன்னும் நடந்துகிட்டுக்குன்னா ரொம்ப மோசமாலாம் இல்லைன்னு. இப்ப நாங்க யங்ஸ்டர்ஸ் இருக்கோம், எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் அண்ணனை தெரியும். அவங்க அந்த எண்ணெய் இறந்ததுக்காண்டி இப்ப நான் இரங்கல் போட்டுருக்கேன். ஸோ வந்து இவங்க என்னமோ வந்து இப்ப அரசியலுக்காண்டி ரொம்ப மறுபடியும் தூண்டி விடுறாங்க. இப்ப அதனால இப்ப 7 நாளா திருநெல்வேலிக்குள்ள வந்து பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்குதான் 7 நாள் கழிச்சு இப்பதான் இன்னைக்குதான் பாடியை வாங்கி அடக்க முடியிருக்காங்க. ஐயோ, அது 7 நாளா கிளப்பி விட்டு ஆக்கி விட்டுட்டாங்க. அதான் அவர் சொல்லும் போது கடுப்பா இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் இப்ப சொல்லுவாங்க, இப்போ சீமான் எல்லாம் சொன்ன பிறகு சொல்லுவாங்க, தென் மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க, அயல்நாடார்னா யாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். சொல்றேன், அது ஒரு மன வருத்தமா இருந்துச்சுனே. புரியுது. கார்த்தி யாருமே பேசல, இவ்வளோ அமைதியா போகுது. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? கேக்குதா தொட்டுச்சியா ஜெவல்? கேக்குது ப்ரோ. இந்த இவங்க இப்போ ஒடிசால அமித்ஷா பேசின ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, விகே பாண்டியன் பத்தி. பட் அதுவுமே இப்போ அங்க அவங்க பேசுறதுமே அந்த இன ரீதியான இதுதானே. அப்போ அவங்களும் பேசுறாங்க, வேற யாரும் வரக்கூடாது அப்படின்றது. கார்த்தி ப்ரோ, இது எல்லாரும் பேசுறதுதாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக பேசியிருக்காங்க. யார் பேசுறாங்க? கலைஞருக்காக தான் பேசியிருக்காரு. மாலை அலிம் சொல்லியிருக்காரு. எல்லாரும் பேசுறது தானே. பட் இங்க பேசும்போது மட்டும் அது கொஞ்சம் இவங்க அது எல்லாருக்குமே இது. யார் எடுத்து பேசினாங்க? என்டிகே பேசுறதுக்கே விமர்சனம் வைக்கிறது மற்ற எல்லா கட்சியும் அதானே வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க விமர்சனம்? எந்த கட்சியும் வைக்கல. எந்த கட்சி எல்லாருக்குமே உரிமை இருக்கு, யார் வேணா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது வந்து எந்த கட்சியில சொன்னாங்க சொல்லுங்க? எந்த கட்சியில தமிழர் இல்லையா அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான்.
என்டிகே சொன்னது எதுக்கு சொன்னாங்க அவங்க? அவருடைய விமர்சனமே வந்து திமுக அதிமுக மேலதான். திமுகல இருக்கவங்கலாம் வந்து தமிழரே கிடையாது, அவங்க வந்து ஆந்திரக்காரங்கன்னு சொன்னாரு. யார்? கருணாநிதி, ஸ்டாலின்லாம். ஜெயலலிதாவை கன்னடத்துல இருந்து வந்திருக்காங்க, கன்னடக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. என்டிகே மட்டும் தாங்க அந்த விமர்சனம் வச்சுட்டே இருந்தாங்க. ரஜினிகாந்த் வரும்போது ரஜினிகாந்த் வந்து மராட்டி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் தான் இல்ல சொன்னாங்க. அந்த மாதிரி அதுக்கு மட்டும் தான் இவங்க ரிப்ளை கமெண்ட் வந்துச்சு. பண்ணும்போது இங்க ஜென்ரலா வந்து பாலிடிக்ஸ் விமர்சிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இதுவா ஜென்ரலா பாலிடிக்ஸை யாருங்க விமர்சிச்சா? எல்லாருமே இல்ல அப்படித்தானே. நீங்க பத்திரிக்கைக்காரங்களே எல்லாருமே அப்படிதானே சொன்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு கேண்டிடேட் இல்லாம வேற கேண்டிடேட் எடுத்து போய் போட்டீங்கன்னா, வெளியூர்ல இருக்கவங்க போட்டீங்கன்னா ஏன் போட்டீங்கன்னு கேட்பாங்க. இது இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கிறது தானே. எல்லா இடத்துலயுமே இருக்கிறது தானே. எல்லா இடத்துலயும் இருக்கிற விமர்சனம் தானே. இந்த விமர்சனத்தை வச்சுட்டு இருந்தது வந்து என்டிகே மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதே என்டிகே வந்து எடப்பாடி இல்ல இப்ப பழனிசாமி அதே வந்துட்டாரு, அவர் தான் பாலிசி சிஎம் தானே இப்ப வந்துட்டாரு. பிஜேபியும் அது ஒரு ஸ்டேட்ல என்டிகேவுமே பேசுறாங்க. விமர்சனம், அந்த என்டிகேக்குமே விமர்சனம் வச்சது யாருன்னா ஒரே ஒருத்தர் தான், சீமான். அவர் கார்த்தி பிரதர், கார்த்தி ப்ரோ போயிட்டாருங்க. ஐயப்பன் ப்ரோ, என்ன கார்த்தி ப்ரோக்கு அடுத்த 3 மாசத்துல கல்யாணம் நடக்க போதா? யாரும் ஒரு கிளப்பி விட்டா? இல்ல, நேத்து அவர் தான் சொன்னாரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் நான் ஸ்பேஸ்க்கு வர மாட்டேன் அப்படி இப்படின்னாரு. பேசுங்க வராட்டி கல்யாணம் தானா? பின்ன வேற என்ன ரீசனா இருக்கும்? எனக்கு தெரியல ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ, நம்ம ஒரு குடும்பமா பழகிட்டோம், எங்ககிட்டே சொல்றதுக்கு எதுக்கு கூச்சப்படுறீங்க? அவரே அந்த கதை கேட்டுக்கோங்க. எனக்கு தெரியல. 2G ப்ரோ, கார்த்தி ப்ரோ சீமான் மட்டும் தாங்க இல்லைங்க, சீமான் மட்டும் சொல்லுங்க தான் ப்ரோ. சீமான் மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு. சீமானை தவிர யாருமே அதை பேசல. சரியா? அது எல்லா ஊர்லயுமே இருக்க பிரச்சனை தான், எல்லாருமே சொல்றது அதுதான். அவர் மட்டும் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் தமிழர், மற்றவங்க யாரும் தமிழ் இல்லை. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவும் கருணாநிதி தான் சிஎம்மா இருந்தாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு அடையாளத்தை பிடிச்சிட்டாரு. ஜெயலலிதா வந்து கர்நாடகால இருந்து வந்தாங்க. இவர் வந்து மாநிலத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கருணாநிதி வந்து ஆந்திரால பிறந்தாரு, அதனால அவங்க தெலுங்கு, இப்படி பிரிச்சுட்டாரு இவர். சீமான் உருட்டுறதுக்கு என்ன வேணாலும் உருட்டுவாரு. அப்புறம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்க அவர்கிட்ட, ஏங்க எடப்பாடி இப்ப தமிழர் தான், நம்ம தமிழர் தான் ஆனா எங்கால் இல்லை அப்படின்னு விட்டுனாரு. அது எப்பயும் அவரா பேசிக்கிட்டு அவரா பேசினதுதான், அவரா சொன்னதுதான். இல்ல இப்ப அத தப்புன்னு தானே விமர்சிக்கிறாங்க. பட் இப்ப அதே தானே இப்ப பிஜேபி அங்க ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியே எல்லாமே விமர்சனம் பண்ணதாங்க செய்வாங்க. இதுல என்ன இருக்கு? இப்ப நாளைக்கு வந்து திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் வந்து, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, அஜித் குமார் வந்து தமிழ்நாட்டில் நிக்கிறாரு எலெக்ஷன்ல. விஜய் நிக்கிறார் இல்லையா, அஜித் வந்து நிக்கிறாரு. என்ன அவர் மேல விமர்சனம் வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த விமர்சனம் தான் வரும். இதுதான் வரும், எல்லாரும் பேசுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி இதுதான், மக்கள் பேசுவாங்க. இல்ல இப்ப நீங்க இந்த கைண்ட் ஆஃப் கிரிட்டிக்ஸே இவங்க என்டிகே தானே கொஞ்சம் ஹார்ஷா யூஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி யாரும் யூஸ் பண்ணது இல்ல. ப்ரோ ஒரு சின்ன தெளிவு. அவர் விகே பாண்டியன் வந்து பஞ்சாப் கேடர். அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஒரிசா கேடர் ஐஏஎஸ். அவங்க வந்து இந்த கட்சியில் சேரல ஃபுல்லாக ஆக்சுவலாக. சரிங்களா? அவர் வந்து இப்போ எலெக்ஷனில் கூட நிற்கலை. அங்கே இருக்கிற கிளைம் என்னன்னா, நவீன் பட்நாயக் இன்னைக்கு ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு, வாரிசு எதுவும் கிடையாது, கட்சி மட்டும் இருக்கு, அவங்க அப்பா பிரித்த கட்சி. அதுக்கு மேலே அரசியல் வாரிசும் அவர் யாரையும் டிக்ளேர் பண்ணலை. இதுதான் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன். இப்போ என்னன்னா, விகே பாண்டியன் வந்து அதை ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணிட்டாரு அந்த கட்சியை, அப்படிங்கிறதா அங்கே இருக்கிற கிளைம். அதை வந்து பிஜேபி நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது.
இவர் வந்து நம்ம ஊருக்காரரு கிடையாது, வெளிநாட்டுக்காரரு. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த எதுக்கு இங்கே ஒரிசால ஆளணும், அதுவும் டைரெக்டாக கூட இல்லை, இன்டைரக்டாக பின்னாடி உக்காந்துட்டு நீ அரசியலில் கூட இல்லை. அதுதான் அங்கே இருக்கிற கிளைம். நீங்கள் என்டிகே பண்ணுது அதை வந்து தப்பு கிடையாது, ஆனால் பிஜேபி பண்ணது தப்புங்கிறது ஒரு லாஜிக் கிடையாது. நீங்கள் என்டிகேவையும் இதே சிவியராக கண்டிச்சுக்கிட்டு அப்புறமா பிஜேபி இல்ல காங்கிரஸ்லாம் அது கண்டிச்சிங்கன்னா இது ஒரு லாஜிக் தப்புன்னு இல்லை. சொல்றவங்க தானே இப்ப அங்கேயும் ஒரு பண்றாங்கன்ற தப்புனே மாதிரி. சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே இதுதாங்க அரசியல் தப்புன்னு பண்ணுவாங்க. யாருமே சொல்ல பாருங்க, மாட்டாங்க. சோனியா காந்திக்கு என்னங்க விமர்சனம் வச்சாங்க? அப்ப இந்தியாவே கிடையாது, இட்டாலி. அவ்வளோதான். அவங்க எப்படி பிஎம் இல்லைங்க, இப்ப இவங்க ஆனாலும் சொல்லும் போது யார் நீங்க வச்சா? எங்க அது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் விமர்சனத்தை யார் எடுத்தீங்க, வச்சா? நீங்க தமிழர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதெல்லாம் சொல்றாங்க. யாரு So, கேட்டா? அந்த மாதிரி சொல்றேன். யாரு கேட்டா? யாரு யாரு கேட்டாங்க? கேட்டா? திமுக காரங்க இல்ல கேட்டாங்க. அவர் ஆப்போனண்டா சொன்னாரு. பேசுறவங்க சொல்றேன், நீங்க எதை வச்சு அப்போனட்டா தமிழர்னு பேசுனது யாருங்க? கண்டுபிடிக்கிறீங்க? நான் சொல்றது யாருங்க? இங்க பாருங்க, அவரு என்ன சொன்னாரு? ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம் தமிழ் இல்ல, அவர் தெலுங்குக்காரங்கன்னு சொன்னாரு. அவங்க தான் கேட்டாங்க திரும்ப. திமுக சப்போர்ட்டர்ஸ் தான் கேட்டாங்க. ரஜினிகாந்தை பத்தி பேசினாரு. அவர் மராட்டி, அவர் தமிழ்நாடு இல்ல, தமிழ் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் தான் கேட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் யாரு கேட்டா? எல்லாருமே கேட்கலங்க அப்படிலாம். அதே ஜெயலலிதா வந்து போனதுக்கு அப்புறம் எடப்பாடி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இப்போ தமிழர் தான் ஆள்றாரு. தமிழர் தான், இருந்தாலும் தமிழர் கிடையாது, தமிழர் தான் ஆள்றாரு, இன்னொன்னு எங்க ஆளா இல்லை அப்படின்னாரு. அப்படியே அண்ணன் உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனோட உருட்டெல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்காதீங்க எப்பயுமே. அது ஆனா இப்பயுமே தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க வந்து யார் வந்தாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம், அதுதான் உண்மை. எல்லா ஊர்லயும் அப்படித்தாங்க. தமிழ்நாட்டை விட்டுருங்க, எல்லா ஊர்லயும் அப்படிதான். லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து நீங்க ஒரு கேண்டிடேட் போட்டா ஒத்துக்குவீங்களா? நீங்க யாரோ ஒருத்தர் கார்த்தி பிரதர், சொல்லுங்க ப்ரோ. டூஜி உங்கள்ட்டையும் தான் கேட்கணும். இப்போ இந்த என்டிகே சொல்றீங்கல்ல, இப்போ வந்து அவங்க பணம் கலெக்ட் பண்ணாங்க, அதில் அவர் தலைவர் வந்து கார் வாங்கினாரு, வீட்டுக்கெல்லாம் செலவு பண்றாருன்னு. இப்போ அதெல்லாம் ஆடிட் இருக்குமா இருக்காதா ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து? என்ன வாங்கினாங்க, என்ன பண்ணு கணக்கு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் இருக்காதுங்க. அது வந்து நான் இவர் கவுண்டர் பண்ணுற ஆர்கியூமெண்ட் நீங்கள் கேட்க வேணாம். ஏன்னா தலைவர்னா 4 இடத்துக்கு போகணும் வரணும். ஒரு நல்ல காரு, ஒரு நல்ல வீடு இருந்தால் தான் செக்யூரிட்டி ஆளெல்லாம் தங்க வைக்க முடியும். அதெல்லாம் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சு. அது வந்து சும்மா இந்த என்டிகே காரன் கூட ஸ்பேஸில் நான் பேசுறது வச்சுட்டு கேள்வி கேட்க இல்ல, வேணாம். நான் அப்படி அதெல்லாம் கேட்கல. ப்ராக்டிக்கல் ஏன்னா எங்க ஃப்ரெண்டு நெசசிட்டி. ஒரு என்ஜிஓ வச்சிருக்காரு. அதுக்கு கூட ஆடிட்லாம் இருக்கு. இல்ல அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்றது இவ்வளவுதான், பர்சனலுக்கு கூட இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு இருக்கு. இப்போ அவரே ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு நிறைய படம் பண்றதுனாலும் நிறைய படம் அக்கௌண்ட்ல வராதுங்க, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நிறைய படம் நிறைய இது அக்கௌண்ட்ல வராது, வராது. அண்ணா அக்கௌண்ட்ல வரும். அந்த அதெல்லாம் கணக்கு உண்டியிலெல்லாம் வச்சு வசூல் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் காமிக்கவே தேவையில்லை, காமிக்கவே முடியாது. ஓகே ஓகே. எல்லா அதை கட்சிக்கும் ஒரு எல்லா காசு கட்சிக்கும் இஎம்ஐ இந்த போட்டு தான் கட்சியில வாங்கிட்டு எல்லா இருக்காங்க. கட்சிக்குமே அந்த மாதிரி வரும். இல்ல அதான் என்னோட 2வது கொஸ்டினாவும் இருந்துச்சு. இப்ப டிஎம்கே, பிஜேபி எடுத்துக்கோ, காங்கிரஸ் எடுத்துக்கோ, அவங்களும் எலக்ட்ரல் பாண்ட்ல எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்கல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு காமிக்கணுமா இல்லையா? எலக்ட்ரோல் பாண்ட்லாம் வந்து ஊர்காங்க, அதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு மேட்ராங்க. இல்லங்க, அவங்க இப்போதைக்கு பண்ணாங்கல்ல, அதை எலெக்ஷனுக்கு கட்சிக்கு செலவு பண்ற காமிக்கணும்னு கேக்குறேன். காசெல்லாம் நீங்க அப்படியே கணக்கு கணக்கு போட்டீங்கன்னா, காமிக்கணுமா என்ன பண்ணாங்கன்னு அப்படின்னு கேக்குறேன். இல்லை ப்ரோ, அதுல பிஜேபி டொனேஷனுங்க. எலக்ட்ரல் திமுகலாம் பாண்டுன்றது சப்மிட் டொனேஷன், அவ்வளவுதான். அது ஒரு டொனேஷன் அந்த கட்சி சப்மிட் பண்ணிடுவாங்க. கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வருஷம் வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஏடிஎஸ் வெப்சைட்டில் இருக்கும். அது ஒரு தனியார் இதுதான், பட் அவன் ஒருத்தன் தான் வந்து இந்தியாவில் இனிஷியேட்டிவ் எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை அவன் போர்ட்டலில் வச்சுருக்கான். ஸோ மற்ற சின்ன கட்சி என்டிகேலாம் கடைசியாக ஃபைல் பண்ணது 2017 நம்ம 18 தான் பண்ணானுங்க. அந்த பிரச்சனையால தான் அவனுங்களுக்கு சிம்பிளும் கிடைக்காம போச்சு. அதுக்கப்புறம் போய் லேட்டாக ஃபைல் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கட்சி வந்து நான் எதிர்க்கிறது காசு வசூல் பண்ணுறதுக்காக இல்லை. அவங்க ஒரு சில ஆக்டிவிட்டி அவங்க செய்கிறது கம்ப்ளீட்லி இல்லாஜிக்கல். அண்ட் அவங்க மேலே வந்து லைக் அவங்க வந்து ஒரு சைடு கிக்கு மாதிரி, இருக்கிற கட்சிகளுக்கு சைடு கிக்கு மாதிரி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு, அப்புறம் ஸ்டாலினுக்கு, நாளைக்கு பிஜேபிக்கு கூட அவங்க சைடு கிக்காக இருக்கலாம். ஸோ என்னோட கன்சர்ன் வந்து அவங்க இருக்கிறது கிடையாது. அவங்கள நம்பி நிறையா நல்ல பசங்க இருக்காங்க. நல்ல பசங்கன்னா உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து தமிழ் மேலே இருக்க ஆர்வம், தமிழர் தான் கொஞ்சம் மேலே வரணும், நம்ம ஆளுங்க அடிபட்டிருக்கானுங்க இலங்கையில், அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு பெனிஃபிட்டே திருப்பி கொடுக்கல. அதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்கள் எடுத்து ஏதோ சாப்பிட்டா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. எதுவுமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் பச்சையாகவே வச்சுட்டு பசங்களை மட்டும் யூஸ் பண்ணுறது, அது வந்து எனக்கு பிடிக்கல. கார்த்திக் ப்ரோ, ஒரே ஒன்று பிரச்சனை. உங்க டிபி வந்து நெருப்பு எறிகிற மாதிரி பின்னாடி இருக்கும், நீங்க முன்னாடி இருந்தீங்க. இப்ப கூலா
ஹில்ஸ்க்கு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி போட்டிருக்கீங்க. எதுவும் சொல்ல வரீங்களா மக்களுக்கு? வாட்ஸ்அப் டிபி சொல்றேன். அப்படிலாம் இல்லைங்க. இந்த நெருப்பறிவு மாதிரி போட்டோம் இல்லையா, போட்டோடனே ஒருத்தர் சொன்னாரு, தேட்டருக்காரர் ஒருத்தர், ஏன் பின்னாடி நெருப்பு என்ன சுடுகாட்டில் இருக்க மாதிரி நெருப்பு மாதிரிலாம் இருக்கு, அது நல்லா இல்லை தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே மாத்திக்கிறேன், மாத்தி இல்ல அவ்வளோதான், வேற நான் என்ன ஒன்றும் நினைச்சேன்னா, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க கதறுங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப கூலா ரிசல்ட் வர போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் சொன்னாரு, சரி ஓகே ஏன் பின்னாடி நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு, அது வேணாம் தம்பி அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெல் விஷயம் நம்ம ஒரு தேட்டர் ஓனர் சொன்னாரு, சரி ஓகேண்ணா மாத்திதான். சரி சரி ப்ரோ, அந்த கேள்வி கேட்டேனே, கட்சி பணியா திரைப்பணியா குடும்ப பணியான்னு கேட்டேன். இது 4 மாசத்துல ஸ்பேஸ் முடிச்சிரும் அப்படின்னு சொன்னதா? ஆமா, அது அது அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றேன், இல்ல இல்ல என்ன ப்ரோ டிவிக்குள்ள சார் போறீங்களா? கார்த்திக் ப்ரோ 2000 உண்மையா சொல்லுங்க, நீங்க ஏதோ கல்யாணம் ஆகி நீங்க நானே சொல்லி தொலைறாரு. எனக்கு நான் வந்து 1991 டிசம்பர், அதாவது கிட்டத்தட்ட வந்து 1991 டிசம்பர் பான், 1992 வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா கூட எனக்கு 32 வயசு முடிஞ்சு, அவ்வளோதான், 32 முடிஞ்சு. இப்போ இந்த வருஷமும் தாண்டிட்டோன்னா 33 ஆகிடும். இன்னொன்று எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணுறது டெய்லியும் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்க்கணும். ரொம்ப இதை தாண்டினாலும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, அந்த பிரச்சனையும் இருக்குது. நம்ம ரொம்ப பார்டரில் வந்து நின்றுருக்கோம். இதுக்கப்புறம் போனாலும் நம்ம அதனால நான் இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா பேசும்போது என்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டே இருந்தாங்க, சரிம்மா ஓகே, நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணு பார்த்ததில்ல இதெல்லாம் பண்ணதில்லை. எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டே இருந்தேன், சரி ஓகே பாருமா, நான் ஒரு 2 மாதம் டைம் எடுத்துக்கோ, 2 மாதத்துல பொண்ணெல்லாம் பார்த்து சொல்லு, நான் என்ன சொல்றியோ அந்த 2 மாதத்துல நான் ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஓகேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அதை வச்சுட்டு சொன்னாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ப்ரோ எல்லாம் முடிச்சு சொன்ன மாதிரி இருந்தது. முடிச்செல்லாம் சொல்ல ப்ரோ, யாரையுமே பார்க்கல, அதெல்லாம் அது கிடையாது. அதை வச்சு சொன்னேன் ப்ரோ, அதை வச்சு தான் சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. சாட்டர்டே சண்டேஸ் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, எங்களை எல்லாம் இதுவுமே வந்து சொல்றதுதான். நம்மளை யார் மதிக்கிறாங்கன்னு தெரியாது, வருதா இல்லையான்னு, நடக்குதா இல்லையான்னு அதெல்லாம் தெரியாது. நடக்கலாம், நடக்காம போகலாம், அதெல்லாம் தெரியாது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி எங்கள் அம்மாட்ட பேசும்போது சரி ஓகே அப்புறம் சொன்னேன். அவங்க ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க திரும்ப, அதுக்காக சொன்னது. சரி ஓகே, அவங்க ஒரு பேருக்காது அவங்க விருப்பப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி. எனக்கு பேச்சுலருக்கு தான் பிடிச்சிருக்கு. கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு என்ன குறைச்சல் ப்ரோ? இல்ல என்னை கேட்ட மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து பொண்ணெல்லாம் வந்துரும் ஈஸியா. அப்படிலாம் யாருக்கும் வராதுங்க. அதெல்லாம் எனக்கு இப்படிதான் இருக்கு பிடிச்சிருக்கு. பட் அவங்களுக்காக சரி ஓகே, இப்படியே ஓட்டிட்டு இருக்க முடியாதுல்ல ரொம்ப நாள். நம்ம இன்னொன்று 32 வயசு ஆயிடுச்சு, அடுத்து 33 ஓட்டிட்டு இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. இப்படியே ஓட்டோம்னா அதுக்கப்புறம் யாருன்னு அவங்களும் மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வச்சு அவங்ககிட்ட சொன்னேன். சரி அதுக்கப்புறம் சொன்னேன், இது இன்னொரு 4 மாசத்துல ஸ்பேஸ் வந்து நடத்த முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னது ரீசன் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தா மக்கள் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிற கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருங்க, அவ்வளவுதான். அதுக்கும் முயற்சி பண்ணலாம். அது அப்போ யோசிப்போங்க, நடந்தா யோசிப்போம். ப்ரோ ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க ப்ரோ, என்ன நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, டெய்லி ஒரு 1 hour தெரியல, பார்ப்போம், நடந்தா யோசிப்போங்க. இப்படி ஒரு ஐடியா இருக்குன்றதும் சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல புறம்போக்குல வேற நீங்க ஐயப்பன் பாத்துக்குவான்னு சொன்னீங்களா, அவருக்கு என்ன, அவர் ரெடியான்னு கேட்டீங்களா அவரை? அவன் எனக்கு முன்னாடி கல்யாணம் மட்டும் ஓடிடுவான்னு நினைக்கிறேன், தெரியல. ஹோஸ்ட மாத்தணும் நான். ஹலோ கார்த்திக் ப்ரோ, ஜூன் 4க்கு ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடியே 45 நாளைச்சு. 2-3 மாசமா ரெடி தான். நாங்க 2-3 மாசமா ரெடி தான் இருக்கோம். கொஸ்டின் மட்டும் கேட்கணும். இந்த ஸ்ரீராம் சேஷாத்னு ஒருத்தர் பிஜேபி சப்போர்ட்டர் இருக்காருல்ல, அவரு ட்விட்டர்ல போட்டிருந்தாரு இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்கிறது கஷ்டம்னு. அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அவர் யாருன்னு தெரியாது எனக்கு. அவர் பட் அண்ணாமலை எல்லாமே ஜெயிச்சுதானே ப்ரோ போட்டிருந்தாரு. அவர் ப்ரோ அண்ணாமலை அவர் வந்து ஜெயிச்சுதான் இடிஎம்கே சொம்ப ப்ரோ. அவர் சே டு நோ ட்ரக்ஸ்னு வச்சிருக்காரு பாருங்க பிராக்கெட்ல பேர்ல. எதா இல்ல bro, அவர் இருந்தாலும் ஜூன் பிஜேபி 4 முழு ஏங்க சப்போர்ட்டரா ஜூன் இருந்தாரா? 4 முடிவு வந்துடும் இல்லையா? ஜூன் 4 வந்துடும். அதுக்கப்புறம் யாருமே இப்போ நான் சொல்றதும் நீங்க சொல்றது கிடையாது. முடிவு எண்ட் ரிசல்ட் அங்கே தான் இருக்கு. இன்னும் என்ன ஒரு 6 நாள் இருக்கா? 4 நாள் இருக்கு தம்பி. 6 நாள் தானே இருக்கு. அடுத்த வாரம் 6 சாப்பிடலாம். நாள். 6 நாள் தான் இருக்கு. அப்புறம் என்ன பார்த்துருவோம். எனக்கு கார்த்தி, எனக்கு யாரு தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறாங்களோ முக்கியம் இல்ல கார்த்தி. ஏன்னா அண்ணாமலை ஜெயிக்கணும், அதனாலதான் கேக்குறேன். வேற பத்தி வேற எந்த ரிசல்ட்டை பத்தி கவலை இல்லை எனக்கு. 6 நாள் தாங்க கார்த்திக் இருக்கு. ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் இல்லை. ஒரு ஒரு 6 நாள் தான். இத்தனை நாள் ஓட்டிட்டீங்க, இன்னும் ஒரு 6 நாள் தானே. இது வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் கார்த்தி, ரொம்ப அப்போ அந்த வந்து ப்ரெஸ் ஃபீல் பண்ணது இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரொம்ப நர்வஸா இருக்கிறது எனக்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது கோயம்புத்தூர் ப்ரோ ஒரே கார்த்தி ப்ரோ தொகுதி மட்டும்தான், மற்றபடி கேக்குதா ப்ரோ? பிஜேபி தான் வந்துருவாங்க, அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் ஜெயிச்சா கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். ஸோ இந்த முறை மோடி ஹலோ கார்த்தி ப்ரோ கேக்குதா? கன்னியாகுமரி வராது பாத்தீங்களா ப்ரோ? லாஸ்ட் டைம் ஹிமாச்சல் போயிருந்தாரு. பார்த்தேன். மோடி அமித்ஷா 2 பேருமே வர்றாங்க ப்ரோ. ஸ்டாலின் டெல்லி போறாரு. அமித்ஷா அவங்க வந்து 2 பேரும் எங்க இங்க ஊருக்கு வராங்க வராரு? எலெக்ஷன் முடிஞ்ச கையோட. அமித்ஷா வந்து புதுக்கோட்டை வராரு. என்ன பிளான்னே தெரியலையே. தமிழ்நாட்டுக்கு வராங்க. கோயிலுக்கு கார்த்தி ப்ரோ, ப்ரோ கோயிலுக்கு சொல்லுங்க ப்ரோ. தானே. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல. நாம் தமிழர் வந்து இன்னைக்கு சீமானதை சொல்லியிருப்பாரு போல இருக்கு. பிஜேபி வந்து என்னையோட ஓட்டு அதிகமாயிட்டு நான் கட்சியே கலைச்சேன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. நேற்று சொன்னார், 2 நாள் முடி சொன்னார். நேற்று முந்தானே சொன்னார். எனக்கு தான் லேட்டா வந்திருக்கு நியூஸ். அப்ப எச்சு வாங்கிட்டு கன்ஃபார்மா கலைச்சிடுவாங்க. அண்ணன் கிடைக்க மாட்டாருங்க, அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்தாருன்னு சொல்ல நீங்க கூட்டணி இருந்தீங்க அதுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாரு. அது ஓகே. இல்ல இப்பதான் அது சொல்லியிருப்பாரு போல இருக்கு. கூட்டணி இல்லாம பிஜேபியோட நான் அதிகம் வாங்கி காட்டுறேன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அது சொல்ல மாட்டாருங்க. அவர் சும்மா வீரவசனம் பேசுறதுதான். ஏதாவது ஒன்று வீரவசனம் பேசுறது. இல்ல அதுக்குதான் கார்த்தி அண்ணாமலை ரிப்ளை கொடுத்திருக்காரு. நீங்க 23 23 இருந்து நான் 30% அது கூட நடந்தா கழிச்சுக்கிறேன்னு ஏத்துக்க சொல்லியிருக்காரு. போறாரா சீமான்? கட்சி கலைக்க போறாரா? அவ்வளவு மானஸ்தானா கிடையாது. இன்னமும் எங்க மக்கள் இல்ல நல கூட்டணியோட அண்ணாமலை அதிகமா எப்படி எவ்வளவு கான்பிடண்டா அதிகமா சொல்றாரு, ஓட்டு நீங்க அண்ணா 50% கூட ஓட்டு அதுல இருந்து கழிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இவர் கான்பிடண்டா இருக்காருன்னு சொல்றேன். மக்கள் நல கூட்டணியோட ஓட்டு கம்மியா எடுத்துட்டா கட்சியை கழிச்சிட்டு வந்து கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னது வீடியோ இருக்கு. அவர் கட்சி அருணன் கலைக்கணும் சாட்சி. 8 வருஷத்துக்கு முன்னாடி கலைச்சிருக்கணும். அந்த வீடியோ இருக்கும். கலைச்சாரா? இல்ல அதுக்கு அவங்க சொல்றது என்னன்னா, அந்த டிபேட்டுக்கு அப்புறம் தான் வந்து தேமுதிக வந்து அந்த கூட்டணியில இணைஞ்சது நீங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்கினது எவ்வளவுங்க ஓட்டு? 4 லட்சம் ஓட்டுங்க. இதுக்கு ஒரு டிபேட், இது ஒரு பஞ்சாயத்தா, இது ஒரு பந்தயமா? 4 கோடி ஓட்டு வந்த இடத்துல வெறும் 4 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வேற பண்ணிட்டு இருப்பீங்களா? நீங்க அவனோட அதிகமா வாங்கணும், இவனோட அதிகமா வாங்கணும்னு. யோ நீ வாங்கினதே தொகுதிக்கு 10,000 ஓட்டு தாங்க வாங்கி வச்சிருக்கீங்க. ஏன் சும்மா என்ன தேவைன்னு பேசிக்கிட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். எவ்வளவுங்க வாங்கியிருக்கீங்க? வெறும் 4 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாவே சேர்த்து. இதுக்கு வேற சொல்லுவாங்களா அவன் விஜயகாந்த் சேர்ந்துட்டாரு, சரத்குமார் சேர்ந்துட்டாருன்னு ஏதாவது ஒன்று காரணம் சொல்றதா? விஜயகாந்த் இல்லாமயே அந்த எலெக்ஷன்ல வந்து அந்த மத்த 4 கம்யூனிஸ்டும் சேர்ந்து 2 ஏங்க எடுத்துட்டாங்க. இவரு இவர் வாங்கினது எவ்வளவுங்க? வெறும் 4 லட்சம் ஓட்டு தானங்க வாங்கினாரு மொத்தத்துக்கே. தமிழ்நாடு ஃபுல்லாவே 4 லட்சம் 1% ஓட்டு தான். தானே. அப்புறம் 1% தான் 1% கம்மி எடுத்தாரு. தான். 1% கம்மி தான். கம்யூனிஸ்ட் வைகோ எல்லாமே சேர்ந்து 2% எடுத்தாங்க. அப்ப ஆக்சுவலி அப்போ விஜயகாந்த் எல்லாம் சும்மா எக்ஸ்கியூஸ். இவரு சும்மா என்ன தேவைன்னு பேசிட்டு இருப்பாருங்க. கார்த்தி ப்ரோ, ஓவர் கான்பிடன்ஸ்ல வாய விட்டாரு அவரு. நாம் அவர் தமிழர் கட்சி எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு அப்படிதானங்க. தேவை ப்ரோ. உங்க ஜெனியன் ஒப்பீனியன் தான் ப்ரோ. தெரியல, நோட்டெல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க முன்னாடி. அந்த மாதிரி இந்த கட்சிக்கு போடுற ஓட்டு எல்லாமே வேஸ்டான ஓட்டுங்க. நீங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பி போய் எலெக்ஷன் பூத்துல போய் ஒரு ஓட்டை போடுறீங்க. அந்த ஓட்டுக்கு போடுறதுக்கு பதிலாக குப்பையில போடுறீங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். நாம் தமிழர் அவங்களுக்கு வந்து எந்த இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன ஓவரா இருக்கு? ஏன் அவங்க என்ன இப்படியா இப்படியானா எனக்கு புரியல. எனக்கு அவ்வளவு பேர் போடுறாங்க. இங்க எவ்வளவு பேர் போட்டோம் எல்லாம் இருக்கு. எத்தனை பேர் போட்டாலும் ஜெயிச்சாதானே எவ்வளவு பேர் போடுறாங்க என்ன இருக்கு? ஜெயிக்காம நான் கத்திக்கிட்டே இருந்து என்ன அவர் வந்து அவர் கட்சியில இல்லைங்க, அவர் கட்சியில வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. கீழே வந்து யாரையும் வளர்த்தக்கூடாது. ஏன் என்ன காரணம்? வளர்த்தனா ஓடி போயிடுவானுங்க வேற கட்சிக்கு. அதனால வளர்த்தக்கூடாது.
இந்த கட்சி ஜெயிச்சிடவும் கூடாது. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க, கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாங்க, அப்படி வந்தால் நம்ம கேள்வி வைப்பாங்க. நீ எம்எல்ஏ ஆனீங்களே என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்படியே பேசி பேசி டெம்ட் ஆக்கி யங்ஸ்டர்ஸை வந்து உணர்ச்சி வசப்படுத்தி அந்த ஓட்டை வாங்கணும். அந்த ஓட்டை வச்சுட்டு அரசியல் பண்ணணும். அந்த அரசியல் வந்து ரொம்ப டீசென்ட். அண்ணன் ரொம்ப டீசென்ட். அண்ணன் வந்து ஊழல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படல. அண்ணன் வந்து அப்பப்போ காசு வாங்கிட்டு அப்படியே இப்போ ஓகே இந்த மாதம் என்ன வருது, அடுத்த மாதம் என்ன வருது, இந்த எலெக்ஷன் என்ன வருது, இதை வச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் ஓட்டலாம், 2 வருஷம். இதில் ரொம்ப அவரோட லைஃப் வந்து லக்ஸரியா ஓட்டிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவரு ஒரு போராளி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு அவர் இருக்காரு. அந்த கட்சியை கார்த்தி ப்ரோ அவர் அந்த கட்சி நீங்க நடத்துட்டு அவரோட சொல்றதெல்லாம் ஓகே பர்சனலுக்காக நினைக்கிறாருல்ல. அவரோட கண்டிப்பா டே வேற டு டே என்னங்க, எக்ஸ்பென்சஸ் வேற லைஃப் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப லக்ஸரியா அவரோட லைஃப்ல வாழ்றதுக்கு தான் கட்சி நடத்துறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அண்ணியும் அடுத்து வராங்கன்னு வேற சொல்லிட்டாரு. அண்ணாமலை என்ன அண்ணி வராங்க அடுத்தது. அண்ணன் வந்து ஒண்ணும் பண்ண முடியல ப்ரோ. நீங்க அண்ணி வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு, மேடையிலே சொல்லிட்டாரு, அண்ணி வரதான் வருவாங்க அடுத்தது, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அதான் அண்ணனே ஒண்ணும் கழட்டிலேயே. ஏன்னா ஐபிஎல் டபிள்யூபிஎல் மாதிரி ஏதாச்சும் ட்ரை அவரு ஒரு பண்ணுவாரா? கம்பெனி மாதிரி கிரியேட் பண்ணிட்டாருங்க அந்த கட்சியை. அந்த கம்பெனி மாதிரி கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த கம்பெனியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுன்னு நினைக்கிறாரு. நான் சொல்றேன் பாருங்க, சீமான் போனதுக்கு அப்புறம் சீமான் பையன் வருவாரு, இல்லைன்னா அவங்க சீமானோட அவங்க மனைவி வருவாங்க. அந்த கம்பெனியை அண்டர்டேக் பண்றதுக்கு அந்த கம்பெனில வந்து திரும்ப அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க தான் வருவாங்க. ஏன்னா அவர் எப்பயுமே என்ன, இன்னொரு தலைவரை உருவாக்கிட்டார். சாட்டையை கூட சொல்லலாம், சாட்டையில வந்து சாட்டை வந்து யூடியூப் சேனல்ல இன்கமுக்காக உருட்டுறாரு. யாரோ ஒருத்தரை வளர்த்துட்டா இவங்க வந்து கட்சி எடுத்துருவாங்களோ, இவங்க நாளைக்கு கட்சி எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வருமானம் வருமா அப்படின்னு. அதனால இந்த கட்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம் இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட்சியை வந்து குடும்பத்துக்கு விட்டு போவோம். இந்த குடும்பத்துக்கு கீழே வந்து யார் வர்றாங்கன்னு பார்ப்போம், கூட்டணி வேணும்னா சேருவோம். அந்த மாதிரிலாம் ரொம்ப தெளிவா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. கார்த்தி ப்ரோ பிரகாஷ் ராஜ் நின்னாரா இந்த கர்நாடகால ப்ரோ? இல்லையே, போன டைம் ரொம்ப அசிங்கமா போச்சு. இந்த டைம் நிக்கல. ஓகே. அவரு எப்படி பேசுறாரு, தேவையில்லாத பேசலாம் இருக்கு. ரெண்டுலாம் பாத்துருக்கீங்களா? பைத்தியம் முத்திருச்சுன்னா அப்படிதாங்க பேசுவாங்க. இப்ப இங்க வந்து திருமாவளவன் மேடையெல்லாம் வந்து ஊட்டிட்டு இருக்காரு. ஷூட்டிங் போகும்போது ஜனங்க எல்லாம் கையை தொட்டாங்க. அவரே உருட்டுறதுதான். ஷூட்டிங் போகும்போது ஜனங்க எல்லாம் என் கையை தொட்டாங்க, அப்ப நான் அம்பேத்கரை உணர்ந்தேன் அப்படிங்கிறாரு. என்னென்னமோலாம் சொல்றாரு. அந்த அவரு உருட்டு விட்டு வாருங்க எப்ப சாமி, அதெல்லாம் நம்மள தாங்க முடியாது. கார்த்தினா, இந்த ட்விட்டர் பேமெண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் வருதுண்ணா, ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இந்த இதுக்கா ட்விட்டர்ல எலாமஸ் கொடுக்காதா? 2 வாரத்துக்கு ஒரு டைம், சனிக்கிழமை வரும். ஓகே, இம்ப்ரெஷன் வாங்கியாச்சு. 2 வாரத்துக்கு ஒரு டைம், சனிக்கிழமை காலைல அப்படிதான் வரும். ஓகே ஓகே. எவ்வளவு வருது சொல்ல முடியுமா? இல்ல ரொம்ப பெருசாலாம் வருங்க, 2000 ரூபா 2500 அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கே அவ்வளவுதான் வருதா? அவ்வளவுதான் வரும், பின்ன வேற என்ன. என்னண்ணே ரொம்ப போராடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1500 ரூபா வந்துச்சு ஒரு தடவை. அதுக்கப்புறம் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 1 லட்சம் கொடுப்பாரு. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நோ கமெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க வரும், பெருசாலாம் வராது. ஓகே ஓகே. அந்த காசு கட்டுறீங்களா, 600 ரூபாய் கட்டுறீங்களா மாசம், அது மட்டும் வரும் நினைக்கிறேன். இல்ல அதோட கொஞ்சம் அதிகமா வரும். 1000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். அது அன்னைக்கு யாருக்கு? ஓகே, யாருக்கு? உங்களுக்கா கார்த்தி? ஆமா, 2000 ரூபா 2500 அந்த ரேஞ்ச் தான் வரும். எவ்ரி 15 days வரும்ல அது? ஆமா, அதான் 2 மாசத்துக்கு 2 டைம். அப்ப கணக்கு போட்டுக்கோங்க, 4000 ரூபா டு 5000 வரும். 5000 ரூபா 4000 வரும், அவ்வளவுதான். சரி ஓகே, அதுவுமே இன்கம் தானே. 12 மாசத்துக்கு கணக்கு போட்டுனா 60000 ரூபா, வெறும் 6000 ரூபா கட்டுறோம், 7000 ரூபா கட்டுறோம். ப்ளூடிக். சரி, உங்களுக்கு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் யாராவது சேர்ந்துருக்காங்களா? சேர்ந்தாங்க 3 பேர் சேர்ந்தாங்க. அது ஒரு $3 $4 வந்துச்சு. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாரு, தேவையில்ல, வேஸ்ட். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு யாராவது கிளிக் பண்ணிருப்பாங்க, அது அப்படியே வந்துருக்கு. நம்ம என்ன பண்றோம் அது என்னன்னு தெரியாது நமக்கு.
அது என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. பாருங்க. ஆமா, அதான் எப்படி இவ்வளோ வருதுன்னு நானே யோசிச்சு பார்த்தேன். அவங்க இதை படிச்சு பார்த்தா 97% வரைக்கும் அவர் ஷேர் பண்ணிடுறாராம் ட்விட்டர்ல. அப்படியா? லைக் 100 பேரு, ஆமா, 100 ரூபாய் வந்துச்சுன்னா அப் டு 97 ருபீஸ் ஆக்சுவலா வீடியோ போட்டா கண்டென்ட் நிறைய யாரோட ஆட் காசு வரும். மூலியமா, ஐ மீன் யாரோட டிஎல் கீழே வந்துச்சோ அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். ட்விட்டர்ல வந்து வீடியோ போட்டா நிறைய காசு வரும். ஆமா இப்ப பட் இன்னொரு இருக்கேன் ஆப்ஷன் இன்னைக்கு கூட பார்த்தேன் நானு. ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு லிஸ்ட்ல. ஆமாமா, அதுல போய் ஜாப்ஸ் தான் தெரிவிக்கலாம். அதாவது நீங்க வேலை கூட ட்விட்டர்லயே தேடலாம். அந்த மாதிரி கொண்டு வராரு போல எலான் மஸ்க். வந்துருச்சு, எனக்கெல்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி. அது இதுக்கு எல்லார்ட்டையும் போய் உமுழுத்துட்டு இருந்தாங்கிற மாதிரி இருக்குன்னு இங்கிலீஷ் வெளியூர்காரெல்லாம் வந்து திட்டிட்டு இருப்பான். சண்டை போட்டு 1500 ரூபா தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப. இன்னும் பெருசா எதிர்பார்த்தீங்களா? ஆமா ஆமா, நான் லைட்டா கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ரெவன்யூ அதிகமாகும் அப்படின்னு. எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? மாசம் ஒரு 7-8 அந்த மாதிரி. அப்புறம் வராதுங்க, எனக்கே வந்தது இல்லைங்க அந்த மாதிரி. இல்ல வரும் ப்ரோ, வரும். நீங்க அந்த அளவுக்கு ரீச் இருக்கணும் உங்களுக்கு நிறைய. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரோ. அதுதான் இப்பதான் 5 மில்லியன் பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்குதான் 3 வந்த நீ இதுல போடுற எஃபர்ட் நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் ப்ரோ. அதுல வந்து லாங் டர்ம்ல இதெல்லாம் பண்றதோட வேலை பார்க்கலாம்ல, ஏதாவது படிச்சுட்டு. ஆமா, வேலை பெர்மனன்ட் கிடையாது, என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அங்க யாராவது திட்டம் இல்லைன்னா இங்க வந்து திட்டிட்டு போயிருவோம். உங்களுக்கு அவ்வளவுதான். ஆபீஸ்ல சண்டை போடுறதுக்கு போல இங்க வந்து போட்டு போயிருவோம். அப்ப நீங்க இது வேஸ்ட் ப்ரோ. இதுல இருக்கிறது டைம் வேஸ்ட். டைம் பாஸுக்கு தான் ப்ரோ. அதுக்கு ஒரு காசு கட்டி டிக் வாங்கி வச்சிருக்கோம்ல, அந்த காசு மட்டும் வந்தா கூட அப்படியே டைம் பாஸ் அப்படி போயிடும். அவ்வளவுதான். லாஸ் அது வந்துரும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஹெவியா வந்துரும். அந்த February 1st இருந்து நீங்க எப்ப அப்ளை பண்றீங்களோ அது வரைக்கும் என்ன ரெவன்யூ ஆயிருக்கோ அது 97% கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் 5 நாளுக்கு ஒரு தடவை கால்குலேட் போட்டு அனுப்புவானுங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் February 2023 இருந்து வரும். அது வந்த உடனே தான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ காசு நம்மளுக்கு இதுல இருந்தெல்லாம் கொடுப்பானுங்களா அப்படின்ட்டு. உங்களுக்கால வருது 2G. அதேதான் 4K per month அந்த மாதிரி மினிமம் வந்துடும் 4K. மிஸ்டர் பீஸ்ட் ஒரு வீடியோ போட்டான் $20 $30 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வீடியோக்கு $2,50,000 வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து அதிகமா வந்துச்சு. $260 $270 வந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் அதிகமா வரும். எனக்கு அப்படிதான் வந்துச்சு. அது அந்த ஃபுல் ஆக்கம் எல்லாமே இதாகி வரும். ஆமா. அவ்வளோதான் ப்ரோ. ஜூன் 10th வரைக்கும் தான் நானும் ஆக்டிவா இருப்பேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பிரேக் தான். அதுக்கப்புறம் ரெஸ்ட். ஆட்டோமேட் பண்ணி விட்டுற வேண்டியதான். டூச்சி ஆக்சுவலா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா இல்ல யாரை கேக்குறீங்க ப்ரோ? உங்களை தான் கேக்குறேன் ப்ரோ. ஒர்க் பண்றீங்களா எப்படி? நீங்க ஒர்க் பண்ற ப்ரோ. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ரோ. ஓகே தேங்க் யூ. டூஜி நீங்களாச்சு ஜூன் 10th தான் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. மம்தா பானர்ஜி ஆல்ரெடி ரெஸ்ட்டுக்கு போயிடுச்சு போல இருக்கு. ஜூன் 1st இந்தியா மீட்டிங்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்க புயல் ஏதோ இஷ்யூ இருக்குல்ல ப்ரோ வெஸ்ட் பெங்கால்ல? இருக்கு. இந்த புயல் ஒரிசா வெஸ்ட் பெங்கால்ல புயல் வந்து கரையை கிடக்குது இல்ல. இப்போ ஒரு புயல் ஜூன் 1st சைக்ளோன். ஜூன் 1st முன்னாடியே கிடக்குது. இல்ல இன்னும் ஃபிக்ஸ் ஆகல இல்ல. அதனால ஷீஸ் வரல அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. உண்மை தெரியாதானா? இல்ல ப்ரோ, ஜூன் 1st தானே ப்ரோ இந்தியா மீட்டிங் இல்லையா? ஜூன் 1st. அது என்ன ப்ரோ மீட்டிங் வச்சு என்ன ப்ரோ? அது என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த நாள் சரணடைறாரு. அதுக்குள்ள போயிட்டு எப்படி ஜெயிலுக்குள்ள சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லா நடத்துறானுங்களா அதை கேட்டுலாம். எனக்கு தெரிஞ்ச அவர் அட்மிட் ஆயிட போறாரு ப்ரோ. எய்ம்ஸ்ல எழுதி தரேன் ப்ரோ. என்ன சொல்ல போறாங்க அந்த மீட்டிங்ல? இவிஎம் ஏதாவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னு கத்துவாங்க. அதானே 4ஆம் தேதி அன்னைக்கு. தெரியல ப்ரோ அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. பட் லாங் டேர்ம்ல ஐ எம் பாசிட்டிவ். எக்கனாமியும் சரி இதுவும் சரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் பிளான் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் 10 வருஷம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டே லாஸ்ட், அதாவது எஜுகேட்டட் க்ரௌடு நம்மள மாதிரி
ஒரு ஸ்கெப்டிக்லாம் நம்ம பார்த்ததுனால வி லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் வெல்த் இன் ஸ்டாக் மார்க்கெட். பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அவர் வந்து 5 ட்ரில்லியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் 7 ட்ரில்லியன் எக்கனாமி, 2047க்கு டார்கெட்டு. ஸோ இதெல்லாம் விஷன் வச்சு தேர்ட் டேர்மும் மக்கள் வந்து மேண்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா தென் படித்த க்ரௌடு வந்து வி ஷுட் யூட்டிலைஸ் தட் அண்ட் நம்ம வெல்த் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ அது வந்து கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் பண்ணோம் எல்லாருமே. ப்ரோ இப்போ ஜூன் 4 எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஷூட் அப் ஆக போகுதுன்னு பாருங்க ப்ரோ. அது அப்படி பார்க்க மாட்டோம் ப்ரோ. நான் ட்ரேடெல்லாம் பண்ணக்கூடாது யாரும். ஐ மீன் பண்ணக்கூடாதுல, ஜென்ரலாக பண்ணாதீங்க. நான் பண்ண மாட்டேன். அதனால அது அப்படி ஹைப் கொடுக்க பட் தேவையில்ல. அந்த டியூஸ்டே ஏறுங்கிற ஐ ஹைப்ல இப்பவே ஏறிடுச்சு ப்ரோ. நிறைய லாஸ்ட் 2 வீக்ஸாவே நல்லா ஏறிட்டு தான் இருக்கு. எவ்ரிபடி ப்ரோ இஸ் நீங்கள் ஆன்டிசிபேட்டிங். மன்மோகன் சிங் வந்தப்போ, மன்மோகன் சிங் 2வது டைம் வந்தப்போ ஏறினதை விட மோடி 2 தடவை வந்தப்போ கம்மியாக தான் ஏறி இருக்கும். அதாவது அன்னைக்கு மட்டும். பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நல்ல வெல்த் கிரியேஷன் இருக்கும். டுஜி ப்ரோ, உங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்கணும்னு நான் பார்த்தேன். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல ட்ரேட்ல, அது பண்ணலாமா? அது ரிஸ்கா? எப்படி உங்க அட்வைஸ் என்ன? ப்ரோ நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்க பண்ணதில்லை இப்போ? நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அது ரொம்ப ஹைலி ரிஸ்க். என்ன ஆப்ஷன்? என்ன ஆப்ஷன்? எக்ஸ்பர்ட் இன்ட்ராடே. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். எஃப்என்டாம்ல சொல்லுவாங்க கார்த்தி. அது ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப ஒருத்தர் ரிஸ்க்குங்க. ரொம்ப ரிஸ்க். நான் சொல்றேன் கேளுங்க. ரொம்ப ரிஸ்க். ஹைலி ரிஸ்க். ரொம்ப ரிஸ்க். நீங்க மைண்ட் ஃபக் ஆச்சு. இன்னொன்னு வந்து என்னன்னா உங்க மன உளைச்சல் கொடுத்துரும். வேற வேலை பார்க்க முடியாது. அது கிட்டத்தட்ட இன்னொரு சூதாட்டாங்க. இன்னொரு சூதாட்டம் அது. இல்ல ப்ரோ, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என் ஃப்ரெண்டு என் ரூம்மேட் ஒருத்தர் தான் சென்னையில இருக்கிறப்போ, அவன் வந்து டெய்லி பண்ணிட்டு இருந்தா, என்னையும் பண்ண சொன்னான். இல்ல நான் வரலப்பா, எனக்கு சரி வராதுன்னு சொல்லி விட்டுட்டேன். அவன் கடைசியில என்ன பண்ணான் கார்த்தி ப்ரோனா, நாங்க ஆக்சுவலா ஒரு இது டீஸுக்கு எடுத்திருந்தோம் வீடு. அந்த வீடு அட்வான்ஸை வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் ஃபாரின் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அந்த எல்லா பணத்தையும் விட்டுட்டு வேலையும் விட்டு ஊருக்கு போயிட்டான். அவ்வளவு ட்ரெஸ் அவனுக்கு. சோ அதான் நான் அப்படியே சொன்னேன் அவன்கிட்ட, சரி வராதுன்னு. இருந்தாலும் தான் உங்ககிட்ட கேட்கறேன், இது என்ன ப்ராசஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்ல நிறைய ப்ராஃபிட் வரும். ஏன் ப்ரோ கண்ணு முன்னாடி ஒருத்தர் கிணத்துல குதிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் கிணத்துல குதிச்சா சாவனான்னு கேக்குறீங்க கேள்வி? இல்ல ப்ரோ, ஓகே அது நான் புரிஞ்சுட்டேன்னா இருந்தாலும் ஒரு ஆஃபர் கேக்குறேன் எப்படின்னு. ஏன்னா அவங்க மட்டும் தான் நடக்குதா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நல்ல ப்ராஃபிட் இல்ல வந்து ப்ரோ உங்க பர்பஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல காசு சம்பாதிக்கிறது, கரெக்டா? அதுதான் பர்பஸ். அதுக்கு நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்டு, பாண்ட்ஸு, கோல்டு பாண்டு அந்த மாதிரி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா போன வருஷம் மட்டும் அவங்க செபி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அவுட் ஆஃப் 100 ட்ரேடர்ஸ் 3 ட்ரேடரோ 4 ட்ரேடரோ தான் வந்து ப்ராஃபிட்டோட வீட்டுக்கு போயிருக்கானுங்க. மீதி எல்லா ட்ரேடருமே ரெட் மார்க் தான். இட் மீன்ஸ் தே லாஸ்ட் மணி டு தோஸ் 3 பீப்புள். ஸோ நீங்க வந்து கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? 100 பேர்ல போய் நீங்க டாப் 3ல வர முடியுமான்னு சொல்லுங்க தேவா. நாளைக்கு முடியாதுல்ல. அது முடியாது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, நீங்க அது பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அதோட அதை முடிச்சுக்கங்க. இது கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா டுஜி? கோல்டு பாண்ட்ஸ் அது ஓகேனால அது பிரச்சனை வருமா என்ன? ப்ரோ அது நான் உங்களுக்கு நாங்கள் மார்க்கெட் ஸ்பேஸ் போடுவோம், உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். மேபி ஃப்ரைடே ஈவினிங் இல்லை தேர்ஸ்டே ஈவினிங் வந்து எனக்கு டிஎம்ல ஹாய் சொன்னீங்க, நான் திரும்ப ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு வாங்க, அதில் நான் பேசுவேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஹாய் கார்த்திக் ப்ரோ. நிறைய பேர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய எம்எல்எம் 1 லட்சம் கட்டினா மாதம் 10,000 15,000 இந்த மாதிரி விஷயம் ட்ரேடு இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வேலையை பாருங்க. எல்லாமே சிட்டிங் தான். எல்லாத்தையும் ஏமாந்துருவீங்க. ஏமாறதை தாண்டி அது பெரிய மன உளைச்சல் கொடுத்துரும். உங்களால அதுல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணி 3 லட்ச ரூபா வந்துச்சு அவருக்கு. சும்மா ஃப்ளூக்ல பண்ணியிருக்கிற விளையாட்டுத்தனமா கையில ஒரு 30 லட்சம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒட்டுக்கா 4.5 லட்சம் போயிடுச்சு. இப்போ 1.5 லட்சம் நெட் லாஸ், சரிங்களா, F1 அதுல வந்து அந்த 1.5 லட்சம் ரிகவர் பண்றதுக்கு 10 போட்டு அதுல ஒரு 6 போய் இப்ப 7.5 ரிகவர் பண்றதுக்கு இன்னும் எஃப்டி எல்லாம் உடைச்சு போட்டு
இன்னும் 14 17 போயிட்டு மொத்தமா ஒரு 63 லட்சம் விட்டாரு. அவர் இத்தனைக்கும் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருந்தாரு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்து F&O பண்ணி 63 லட்சம் நட்டோம். அப்ப வேற மார்ஜினல் வச்சு இப்போ நல்ல வேலை தூக்கிட்டானுங்க. அப்போ மார்ஜினல் வச்சு ஞாபகம் இருக்குங்களா? நீங்க 10 ரூபா இருந்தா 120 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி அதெல்லாம் போய் அதெல்லாம் போயிட்டு 64 எவனா லட்சம் வருவான் விட்டாரு. சும்மா உங்ககிட்ட ஆசை காட்டுவான். இப்படின்னா நான் 10,000 போட்டேன், ரெண்டே நேற்று 5000 வந்துச்சு அப்படிமா. போன மாசம் 50,000 சம்பாரிச்சு தெரியுமா உனக்கு அப்படிமா. இதெல்லாம் நம்பிட்டு போயே போவாதீங்க. நீங்க வேற என் ரூம்மேட் தான் ப்ரோ. நான் ஆக்சுவலா எனக்கு தெரியும். நான் அதனால எவ்வளவுதான் ஆசை பணத்தாசை யாரை விட்டது நம்மகிட்ட டெய்லியும் பண்ணிட்டு இருப்பாங்க கார்த்தி ப்ரோ. நமக்கு ஆசை வரும், சரி இது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ஒரு 2 months தான் இருந்தேன்னா. நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. படிங்க ப்ரோ. உட்காந்து ஒரு 2 months படிச்சீங்கனாலே யூ கெட் லாட் ஆஃப் கிளாரிட்டி. அதுக்கப்புறம் மெதுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்க, ட்ரேடிங் எல்லாம் பண்ணாதீங்க. ஆனா அதுல இன்னும் டவுட் இருக்கு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல பண்ண எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருக்கு. அது தெரியாம பண்றாங்களா? இல்ல அது வந்து சைக்காலஜிங்க அந்த மாதிரி. அது எப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடைச்சிரும். நீங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னா இனிஷியலா எப்படி போடுவீங்கன்னா, ட்ரேட் பண்ணும்போதே ஆரம்பத்தில் புதுசாக வரவங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதிகபட்சம் 5000 ரூபா போடுவீங்க. அவ்வளோதான். 5000 10,000 அந்த மாதிரி தான் போட்டு இன்ட்ரா ட்ரேட்லாம் பண்ணுவீங்க. திடீர்னு 1000 2000 10,000 போட்டு 2000 கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். அதுக்கப்புறம் உங்க மனசு வந்து அது என்ன தோணும்னா 10,000 போட்டு 2000 கிடைச்சிச்சு, அப்போ 1 லட்சம் போட்டு எவ்வளோ கிடைக்கும் அந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் உங்களை விட்டுரும். அதுல ஒரு கேம்பிளிங் தான் அது. ப்ரோ இது மெயினா காலேஜ் படிக்கிற பசங்க சைடு கூட இல்லை. இந்த ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிறவங்கதான் ப்ரோ சும்மா உசி பேசி விட்டு மாட்டி விட்டுருவோம். ஸோ போடுற மச்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா எவன் சொல்றதும் கேட்காதீங்க. நிறைய பக்கம் ஆகுது. அதுதான் எங்க ஆபீஸ்ல போனோடனே சீனியர் ஒருத்தர் வந்து நம்மால் சொன்னார் வெளியே அவனுக்கு எல்லாமே போட்டு நிறைய லாஸ் ஆனவங்க தான் இருக்கானுங்க, நீ போடாது அவனு சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா அத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு காண்டு பண்ணுவானுங்க ப்ரோ. நான் இவ்வளவு சம்பாரிச்சேன் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டான். அது ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க. அது பண்ணவே பண்ணாங்க ப்ரோ. அந்த இபிஸ்னு ஒண்ணு இருக்குங்க ப்ரோ. லைக் அந்த எம்எல்எம் தான் அது கரெக்டா வரும் ப்ரோ. அது எப்பன்னு தெரியாது. லைக் காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பா யாராச்சும் எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிருப்போம். ஏன்னா நீ பிளேஸ்மெண்ட் இருக்க அங்க பாரு, நீ அவன்கிட்ட சேர்ந்தா நீயும் அவன மாதிரி கார்ல வரலாம் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட். ஆமா ஒரு செகண்ட் நம்மளே உள்ள குதிச்சுக்கலாமான்னு தோணும். இங்க கேங்ஸ்டர் கோபிநாத் கதைகள்லாம் கேட்டிருக்கோமே எவ்வளோ. I think 2 ஸ்பேஸ் ஃபுல்லா அதான் போச்சு. இல்ல கேங்ஸ்டர் கோபிநாத் வந்து ரம்மி சர்க்கிள் கோடியே விட்டுருக்காங்க. 6-7 கோடி ரூபா அவராவது ஓபன் கேம்லிங் பண்ணாரு. பேசுறது என்னவோ வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம்ன்ற மாதிரியே அவங்க ட்ரைனிங் அப்படி இருக்கும் ப்ரோ. அது டக்குன்னு இன்னும் ஏதோ பெருசா பிரசன்டேஷன் பயங்கரமா கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கும். எனக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தான். அப்புறம் நான் 4th இயர் படிக்கும்போது தத்தி நான் ஒரு வேலை வாங்கிட்டேன். 25,000 35,000 கையில இருந்தா போதும்னு அவன்கிட்ட போய் கேட்டு, அப்புறம் என்னடா எங்க நிற்கிறோம் பென்ஸ் கார்டுன்னு கேட்டா, இல்ல மச்சான் நான் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன வேலை தேடிட்டு இருக்கேன்? கோடீஸ்வரன் இருப்பேன்னு நினைச்சேன். இதெல்லாம் பண்ணல. அவனை பார்த்தா பாவமா இருந்தது எனக்கு. அப்படியாடா ஆகுது சொல்லிட்டு வந்துட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? அவனும் இப்படிதான் போனான். கார்த்தி ப்ரோ என்னோட ரிலேட்டிவ் வந்து மக்களுக்கு இருக்க மனநிலைங்க அது. உங்ககிட்ட நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வருமானம் பத்தல, நான் அவ்வளவு பிரச்சனைல இருக்கேன் லைஃப்ல. என்கிட்ட வந்து நீ ஏன்டா பிரச்சனைல இருக்க, நீ 1 லட்சம் கட்டு, 1 லட்சம் கட்டினா உனக்கு மாசம் எவ்வளவு தரேன்னு. மாசம் போல வேலை செஞ்சா எனக்கு 10,000 தான் தராங்க. நீ என்னையா சும்மா 1 லட்சம் கொடுத்தாலே 10,000 வேலை செய்ய. வேர்ல்டு கப்பை சாக்கா வச்சு உங்க நிறைய கான்டாக்ட் இருக்காங்க உங்களுக்கு. ஒரு பக்கம் நியூயார்க் வந்துட்டு போறது ஒரு 8. நியூயார்க்கா? இல்ல ப்ரோ சீரியஸா தான் கேக்குறேன். ஆக்சுவலா எனக்கே இங்க ஐ மீன் இங்க செமையா டிமாண்ட் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா நான் எனக்கு கேட்டாங்க, நான் தான் வரலன்ட்டேன். அட வாங்க ப்ரோ. ஏன்னா நான் என்ன சொல்றது இந்த கிரிக்கெட் வரதுனால இங்க இருக்கிறவங்க வருவாங்க, அவங்க கூட வரலான்னு பார்த்தேன், அப்புறம் வேணான்ட்டேன். இல்ல நியூயார்க்கே வந்து பயங்கர பஸ்ஸிங்கா இருக்கு ப்ரோ. இப்ப நான் பக்கத்துல இருக்கிறதுனால இப்ப இங்க நாங்க மிடில் செக்ஸ் கவுண்டி கிளப் நான் கிரிக்கெட் ஆடுவேன் காலேஜ்ல. இங்க சும்மா கிரிக்கெட் கிட்ட எடுத்துட்டு டிராவல் ரொம்ப அதிகம் சொல்றாங்க. கரெக்டா அது உண்மையா? கிரிக்கெட்ல இங்க பெருசா நீங்க சொன்னது உண்மை ப்ரோ. என்னோட கசின் ஒருத்தர் இருக்காரு, இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போட்டு 6-7 கோடி ரூபா விட்டு ரொம்ப யங்கான வயசுல விட்டாரு. அது ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலான ஒரு எஃபெக்ட் ஆகும் ப்ரோ. ரொம்ப
அப்படியே ஃபுல் டேவும் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி ப்ரோ லாஸ் அதுல ஆன உடனே குடும்பமே அப்படியே செதஞ்சு போச்சு. ப்ரோ அதுல நம்ம லாபமே பண்ண ஆமா முடியாது அதெல்லாம் ப்ரோ. பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாருமே வேலை பார்க்குறோமா, அதுக்கு என்ன வருமானம் வருதோ அதை என்ன சேவிங்ஸ் பண்ணலாமோ அதை மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கணும், இன்ஸ்டண்ட்டாக பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இல்ல மாட்டிப்பீங்க. ப்ரோ, நான் சொல்றது மிகப்படுத்துற மாதிரி இருக்கும். அவர் கெப்பாசிட்டியே இல்ல. குடும்ப சொத்தே வந்து ஒரு 1 கோடி 2 கோடி இருக்கும். ஆனா பிளட்ஜ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி 6 7 கோடி ரூபா விட்டு 3 4 நாள்ல விட்டாரு. அதுக்கப்புறம் ப்ரோ அப்படியே நம்ம 5 6 வருஷமா அந்த குடும்பமே கொஞ்சம் டவுன் சைடுல தான் இருக்கு. எதுவும் பண்ண முடியாம. ப்ரோ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரா ஒன் சைட்ல பண்றோம் ப்ரோ. பட் நீங்க அதர் சைட்ல வந்து பேங்க்ஸ் எல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் ஏஐ எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருப்பான் ப்ரோ. அதை நம்ம பீட்டே பண்ண முடியாது இல்லையா? இல்ல ஒரு நீங்க லாஜிக்கே இல்ல. பேங்க் இப்போ டெலிகிராம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ டைரக்ட்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். அவங்க கொடுக்குற 80-90% அவங்க கொடுக்குற கால் இல்லை புட் ஆப்ஷன் எல்லாமே வந்து ஃபேக்காக தான் இருக்கும். அவங்க கொடுக்குற எல்லாமே போகஸ். ப்ரோ ஸ்டாப்ல கெசினோ ஆயிட்டு லாஜிக் தான், கெசினோ லாஜிக் தான் ப்ரோ. யூ கான் பீட் த ஹவுஸ் இல்லையா? ஆல்வேஸ் தி பிக் இன்ஸ்டிடியூஷன் வில் மேக் மணி, நம்ம ஜஸ்ட் பலியாடு தான். அதான் அது ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு கேம் தான், நீங்க கரெக்டா உங்களை வந்து லாக் பண்ணி உங்க காசு எல்லாம் புடுங்கிட்டு அனுப்புற மாதிரி தான் இந்த அல்கோரிதம்லாம் இருக்கும். அது தெரிஞ்சு எப்போ காசு பண்றீங்களோ அது 2% 3% எடுத்துட்டு டெய்லி நீங்க வெளில வந்துடுறதே பெருசு. நீங்க உட்காந்து இல்லை எனக்கு 40% 50% ஒரே நாளில் கிடைக்கணும்னு சொல்லி உட்காந்தா எல்லாமே போயிடும். இல்லைங்க, அந்த 2% நீங்க வந்து ஒரு நாள் எடுப்பீங்க, 2வது நாள் வந்து 2% லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இன்னொரு 2% போடுவீங்க. 2 நாளாகும், 4 6 ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும். செம்ம அடிக்ஷன் ப்ரோ அது. அது சூதாட்டம் கூட இவ்வளவு இருக்காது. ஆனா அந்த சார்ட் ஐயோ பார்த்து பார்த்து எனக்குலாம் அந்த பைத்தியம் பிடிச்ச கோவிட் டைம்ல ஆமாம், கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணதுனால சொல்கிறேன். கோவிட் டைமில் வந்து வீட்டில் இருந்தோம்ல 7-8 மாதம் லாக்டவுனில். அப்போ தேவையில்லாமல் அதை ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான்னு பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் எப்படின்றீங்க, காலைல 10 மணிக்கு எந்திரிக்கலாம்லங்க நான். ஏன் 10 மணிக்கு எந்திரிக்கணும்னா நைட்டு லேட்டாக தூங்கிட்டு நான் கரெக்டா ஏன்னா ரொம்ப மார்க்கெட் நேரம் ஓப்பன். ரொம்ப கம்மியாக தூங்கிட்டேன்னா அடுத்த நாள் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அப்படின்றதுனால வந்து சரி 2 மணிக்கு தூங்கினா 10 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு தூங்கினா 11 மணிக்கு. ஃபோனே எடுக்க மாட்டேன், யார் அடித்தாலும் சரி எவ்வளோ அர்ஜென்ட் அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து காலைல 9-9:30 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன்னா காலைல எந்திரிச்சோன்னே வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். குளிக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே அந்த ஃபோனுக்கு ஒரு நாளாக இன்னும் சரி ஓகே உங்ககிட்ட சொல்கிறதுன்னு இருக்கு. பாத்ரூம்ல போய் அந்த ஃபோனை மேலே வச்சுக்கிட்டு சார்ட் மேலே பார்த்துட்டே எங்கேயாவது இருக்கும். இந்த கரெக்ட் ப்ரோ. ஆமாம் அந்த ஃபோன் வந்து சோப் டப்பா அந்த இது இருக்குல்ல ஸ்டாண்ட் அதுக்கு மாதிரி மேலாம் வச்சுட்டு வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே எல்லாம் குளிக்கிற மாதிரிலாம் க்ரோ இருக்கும். ஆப்பா ப்ரோ? பார்த்துட்டு சாப்பிடும்போது அந்த ஜரோதா app. ஜெரோதா ஓகே. சாப்பிடும்போது பார்க்கறது. ஒரு கட்டத்துக்கு மேலாம் வந்து சினிமாலாம் மறந்து போச்சுங்க. ஆக்சுவலாக நான் அந்த ஸ்பேஸ்க்கு வந்ததுக்கு ரீசனே அது ஒன்று தான். கடைசியில ஏதாவது கெயின் பண்ணீங்களா சினிமா லாஸ் ஆச்சா ப்ரோ உங்களுக்கு? லாஸ் தான் ஆச்சு. 2.5 லட்சம் லாஸ் தான். 2.5 லட்சம் லாஸு. அந்த டைமில் வந்து பெரிய மன உளைச்சல் தான். அந்த 3 மணிக்கு 3:30 மணிக்கு வரைக்கும் அப்படியே அந்த 9:30லேருந்து 3:30 மணி வரைக்கும் அப்படியே அதுலேயே அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கோம். சரி அது ஒரு கட்டத்துக்கு மேலே யோசித்தேன், லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு, திரும்ப எடுக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே இது வேலைக்கு ஆகுது. அப்போ தான் இந்த ஸ்பேஸ் வந்து ஜெயசூரியெல்லாம் போட்டான். ஸோ இதுலேருந்து டைவெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்பேஸு. அப்போல்லாம் பகல்லே ஸ்பேஸ் போடுவோம், ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஆமாம். பகல்லே ஸ்பேஸ். கோவிட் டைமில் வந்து லாக்டவுனில் காலையிலேயே ஸ்பேஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஃபுல் டே பேசுவோம் பகல் டைமில். அதுலேருந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு வந்தது தான் இந்த இடம். சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது. தம்மு எப்படின்னு இருக்கேன், 2 பாக்கெட்டு 3 பாக்கெட்டு வாங்கிட்டு அப்படியே குடிச்சு கீழே வந்து பஞ்செல்லாம் எடுத்தோம்னா தலைவலி இருந்துச்சிடலாம்ல அந்த மாதிரி வாழுபுறத்தை சொல்கிற மாதிரி தம் அடிச்சுட்டே அதை பார்த்துக்கிட்டே இரிட்டேஷனுங்க அது. இப்போ யோசிச்சா தெரியுது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்லாம் வந்து சொல்லுவானுங்க, டேய் இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க போயிருங்க அப்படின்ட்டுருவேன். இந்த காலத்தில் கேட்கவே மாட்டேன் அதெல்லாம்.
ப்ரோ அது பணம் போகுது வருதுன்றதை தாண்டி ரொம்ப மென்டல் ப்ரெஷருங்க. ரொம்ப மென்டல் ப்ரெஷர். எதையுமே பார்க்க மாட்டோம். வீட்டில் என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டோம். யார் ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் எடுக்க மாட்டேங்க. யாரோ திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேன். ஐயோ இதை பார்த்துட்டே இருக்கேன், எவனா ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான், அந்த ஃபோன் எடுத்து பேசுகிற 10 செகண்ட் 20 செகண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன். 9லேருந்து 3:30 மணி வரைக்கும் ஃபோன் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம, அது ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சரி ஓகே இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணதான். இது வரைக்கும் என் ஃபோனில் போடவே இல்லை. பட் அந்த மாதிரி என்னால் பண்ண முடிஞ்சு, எல்லாராலையும் பண்ண முடியும்னு தெரியல. ப்ரோ கோவிட்ல எனக்கு இன்னொரு நோய் வந்தது ப்ரோ. இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி ஒன்று வந்தது. 2 லட்ச ரூபா எடுத்துட்டு போய் போட்டேன். நல்லா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்படியே மேலே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் கிராஷ் ஆச்சு ப்ரோ. 2 லட்ச ரூபா வந்து 20,000 ரூபா ஆச்சு ப்ரோ. அது அப்படியே இப்போ அப்படியே இருக்கு. ஒன்றும் அது இன்க்ரீஸும் ஆக மாட்டேங்குது, டிக்ரீஸும் ஆக மாட்டேங்குது. மறந்தே போயாச்சு. என்னைக்கா சரி 10 வருஷத்துக்கு அப்புறம் 2 லட்ச ரூபா வந்தா ஓகே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. எல்லாம் வந்து என்னன்னே தெரியல ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நீங்க உங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லி அது பண்ணீங்களா எப்படி ப்ரோ நீங்க அதுக்கு? அது வந்து கடல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் கடல்ல அது அப்போ மீன் வந்து இந்த ஐசிஐசியில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து டிமேட் அக்கௌண்ட் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க. ஐசிஐசி பேங்க்ல 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். அதுலேயே வந்து இந்த லாக்டவுன் டைம்ல சும்மா ஃபண்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. சார் அந்த ஷேர் இடிச்சு இந்த ஷேர் இடிச்சு நீ இன்வெஸ்ட் பண்றீங்களா? எனக்கு தெரியாதரா வர்றா அப்படின்னா, இல்லை சார் அப்படி பண்ணுங்க சார். சரி ஒரு லாக்டவுன்ல சும்மா தானே இருப்போம், வீட்டில் வேலை இருக்காது இது இருக்காது. சரி ஓகே இது என்ன பண்ணும் சார்? ஒன்றும் இல்லை சார், ஏதோ ஒரு சின்ன இன்வெஸ்ட் பண்ணணும். சரி என்ன தேவை பண்ணும், சரி ஓகே பண்ணு, ஒரு 10,000 பண்ணும். ஆனால் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு 10,000 பண்ணுவோம். இதில் அவன் ஏதோ ஒரு ஸ்டாக் சொல்லுவான். அது ஆக்சுவலாக வந்து டிமேட் அக்கௌண்ட்டு டெய்லி இன்ட்ராடே கிடையாது. ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஒரு மாதம் 2 மாதம் அப்படி கூட பார்த்துக்கலாம். போட்டோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 போட்டிருப்போம். 2 நாள் கழிச்சு பார்த்தா 10,200 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓ இல்லையா 200 வந்துருச்சே அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் 300 அந்த மாதிரி ஏறுமா? அது பார்க்கும்போது பரவாயில்லையே இது நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இதெல்லாம் வேணாம், பேங்க் நிஃப்டின்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து போட்டால் அப்படி ஒரு இப்படி ஒன்றுனா சரி ஓகே. அதுக்கு டெலிகிராம் சேனல் சொன்ன மாதிரி டெலிகிராமில் ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் சொல்லுவான் இந்த நம்பர் வந்து 34,600 கால், இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க, பை பண்ணுங்க அப்படிலாம் போடும்போது எப்படின்னா காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்கல்ல, 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10,000 5,000 வந்துட்டு இருக்கும் சும்மா. நான் அப்போ சொல்லிட்டேன், நான் இங்கே வந்து சென்னையில் ஃபோன் ஏங்க நான் சென்னையெலாம் வர மாட்டேன், வேலைக்கும் வர மாட்டேன், ராக்ஃபோர்ட்ல இருந்து வந்து நின்னது அப்போதாங்க சொல்லிட்டேன். இல்லை அதெல்லாம் நான் டெய்லி 5,000 10,000 வருமானம் வருது, நான் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். 4-5 நாள் அப்படிதான் வச்சு. உண்மை இதெல்லாம். காலைல 9 மணிக்கு ஆரம்பிப்போம். 9 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ அவன் கரெக்டாக போடுவான். அது போட்டோன்னே செலக்ட் பண்ணோன்னா இன்னும் 5,000 10,000 டக்குன்னு வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட்டு 20,000 தான் இருக்கும். டக்குன்னு 2,000 5,000 அப்படிலாம் வந்துடும். அவ்வளோதான் நம்மளுக்கும் முடிச்சாரு. பேராசை அப்புறம் ஜாஸ்தி கொஞ்சம் ப்ரோ. கொஞ்சமா இந்த மார்க்கெட் உள்ள போனா நம்மளுக்கும் ஒரு பேராசை இருக்கிறதுலாம் தெரியும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆகி ஏன் காலையில ஒன்று பண்ணிட்டு விடணும், ஒரு 10 மணிக்கு ஒன்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி சரி 10,000 போட்டு என்னைக்கு தான் 2,000 3,000 சம்பாதிச்சுட்டு ஒரு 50,000 போடுவோம். ஒரு ஸ்டாக் 100 ஸ்டாக்கு 200 ஸ்டாக்கு ஏன் வாங்கணும், ஒரு 1000 வாங்குவோம். அப்படி வாங்கி அந்த மாதிரி வர வர ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரே நாளில் 1 லட்சம் லாஸ். எக்ஸ்பைரி டேட்ல போட்டு நெஞ்சு வலியே வந்துச்சு. என்ன ப்ரோ இவ்வளவு பட்டிருக்கீங்களா எல்லாரும்? இதெல்லாம் புதுசா இருக்கு கேட்கறதுக்கு. ப்ரோ நான் 6-7 லட்ச ரூபா விட்டுருக்கேன் ப்ரோ. என் அண்ணன் கசின் வந்து 10 கோடி எவ்வளவோ கோடி 6-7 கோடி ரூபா விட்டதுக்கு அப்புறமும் நான் போய் இன்னொரு 6-7 லட்ச ரூபா விட்டுருக்கேன். ரொம்ப அடிக்ஷன் ப்ரோ. ப்ரோ நம்ம எதுலயோ இன்வெஸ்ட் பண்றோம் ஆப்ஷன் ஃபியூச்சர்னு. ஆக்சுவலி சிம்பிளா நம்ம ஜஸ்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டிருந்தாலே டபுளா இருக்கும் ப்ரோ 5 வருஷத்துல. பட் வேற எது இல்லாம போடுறோம் ப்ரோ. பேசிக் வந்து there is no quick money.
சரிங்களா? நீங்க காசு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா, அது நல்ல வழி நெறையா இருக்கு. நல்ல வழின்னு நான் சொல்றது ஸ்டாக் மார்க்கெட்லயே. சரிங்களா? நீங்க வருஷத்துக்கு ஒரு 20% ரிட்டர்ன் வர்ற மாரி உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவ உருவாக்கி வச்சுட்டீங்கனாலே, வருஷத்துக்கு 1,00,000 போட்டீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு அது 33,00,000 ஆயிருக்கும். அது ஐடியலி அது வந்து கிரேட். பேங்க்லயே இருக்கு இல்லையா? எஸ்ஐபி எல்லாம் போடுவாங்கல்ல, அது இல்ல எல்லா அதான் பேங்க்லயும் இருக்கு. அததான் சொல்றேன். அந்த மாதிரி போட்டாலே போதும், அந்த மாதிரி அந்த போட்டாலே மாதிரி போதும். போடுங்க. ஒரு பட் ஃபண்ட் என்னன்னா நம்ம மேனேஜர் வச்சு அந்த அதை தாண்டி வந்து நம்மள வந்து சும்மா விட மாட்டானுங்க. ஃபோன் பண்ணி இதான் அதை பண்ணுங்க இதை அது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மேயற மாடு ஃப்ரெண்ட்ஸ் நக்கிற சொல்லுவானுங்க. மாடு கெடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில மேட்டர்ல ஃபைனான்ஷியல்ல மெயினா அதான் நடக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில 30 வயசுக்குள்ள எல்லாருமே ஒரு ஃபைனான்ஷியல் இதை வந்து சந்திச்சிருப்பாங்க ப்ரோ. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில ஆளுகளுக்கு ஒரு சில லட்சங்கள், ஒரு சில ஆளுகளுக்கு பல கோடிகள் கூட போயிருக்கும். அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கார்த்தி ப்ரோ நீங்க சொன்னது அப்படியே எல்லாருக்கும் பண்ணவங்களுக்குலாம் எல்லாம் நடந்திருக்கு. 3:30 மணி வரைக்கும் டீ குடிக்கிறதோ இல்ல என்ன பண்றதோ எல்லாம் அப்படியே டேபிள்ல வந்து இருக்கணும். அது பரவாயில்லைங்க. நான் அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் வந்து உனக்காவது 3:30 மணி, நான்லாம் கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணுவேன் நைட்டு 10 மணி வரைக்கும். அது 10 மணி வரைக்கும் தானே இந்த க்ரூட் ஆயிலு கோல்டு சில்வர். ஆமா, அது சொல்லுவாரு, தம்பி உனக்காவது 3:30 மணிக்கு தம்பி, 3:30 மணிக்கு நீ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு ஒரு 4 மணிக்கு மறந்துடுவேன். எனக்குலாம் 10 மணி வரைக்கும், 10 மணிக்கு ஒரு 50,000 போயிடும், நைட்டு தூக்கமே வராது. பல நாள் இந்த மாதிரி சித்திரவதை. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வேற இருக்கு ப்ரோ, அது வேற சில பேர் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க, நாஸ்டாக் அதெல்லாம். ஆமா, அது சொன்னாரு, நைட்டு முழுக்க தூக்கம் வராது, நைட்டு 10 மணிக்கு 50,000 போனதுக்கு அப்புறம் ஐயோ எப்படா தூங்குறது மாதிரி இருக்கும், ஐயோ அப்படின்னு கதறி ஓடினாரு ஒருத்தர். கார்த்தி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊர்ல போய் இதை பர்மனண்டா பண்ண ஐடியாலாம் வச்சிருந்தான் அவன். உங்களை மாதிரியே எதுக்கு வேலைக்கு போனோம், வீட்லயே உட்காந்து இதையே பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்ட்டு. ஆமாமா, அப்படிதாங்க தோணும் ஆரம்பத்துல. ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் டெலிகிராம்ல எல்லாம் வந்து குரூப் இருக்கு ப்ரோ, காசு கொடுத்து அந்த மெம்பர்ஷிப் எல்லாம் வாங்கி. ஏங்க நான் உண்மை ஏங்க, நான் 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும் இல்லையா, 9:45க்கு 5,000 வந்துருங்க அக்கௌண்ட்டுக்கு. அப்படி இருக்கும் அக்கௌண்ட்ல. அவ்வளவுதான், பாத்தீங்களா, முடிஞ்சு. அவ்வளவுதான், 15 நிமிஷத்துல 5,000 அப்படின்னா என்ன யோசிப்பீங்க நீங்க? அப்படி இருக்கும். கோவிட் ஃபாலுக்கு அப்புறம் கோவிட் டைம்ல தான் அது வந்து இல்ல அது கிடையாது. அது வந்து நான் சொல்றது பேங்க் நிஃப்டி, அது இந்த ஏறி இறங்கும் அந்த மாதிரி. அப்ப யோசிப்போம், டெய்லி 5,000 அப்படின்னா மாசம் 1.5 லட்சம். கார்த்தி எங்கேயோ போயிட்டடா நீங்க, எதுக்கடா வேலைக்கு போய்கிட்டு அந்த மாதிரி தான் தோணும். அப்ப பார்த்தா நிறைய முந்தா நாள் ஐயப்பன் ப்ரோ ஒரு இது போட்டிருந்தார் போஸ்ட், ஆல் டைம் ஐயன் போட்டார். சரி அந்த மைண்டே ஒரு செகண்ட் வந்து இதாச்சு, சரி மறுபடியும் உள்ள போலாமான்னு இருந்தது. அதுக்கப்புறம் பட்ட பாடெல்லாம் வந்து ஞாபகம் வந்து சரி டே. ஆமாம்மா, நீங்க ஆல் டைம் ஐக்கு போங்க, லோகு போங்க, என்னத்தையோன்னு போய் தொலைடா, அப்படிதான் இருக்கும். எப்போதுமே ஒரு லைவ் ஒயரை கையில புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ அந்த 6 மணி நேரம். கார்த்திக் ப்ரோ, இந்த கோட்டமணிக்கு லாபி விடுவோம்ல, இப்ப என்ன எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல, இந்த தெரு என்ன எனக்கு கேட்கல, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தாங்க இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, டெய்லி 5,000 திடீர்னு ஒரு நாள்லாம் 20,000 வந்துருச்சுங்க. 20,000 வந்தாலும் வேற லெவல். 20,000 அப்போ ஒரு 6 மாசத்துல எப்படி ஒரு 1 கோடி ரூபா பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருப்போம். ப்ரோ நீங்களும் ஒரு காலத்துல கேங்ஸ்டர் கோபிநாத் மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்க அப்போ. ஆமா ஆமா, உண்மைதானே, இதுல என்ன இருக்கு ப்ரோ? நீங்களாச்சும் 6 மாசத்துல 1 கோடி ரூபா, நல்லா ஒரு வாரத்துல 1 கோடி ரூபா எடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ப்ரோ. நீங்க வேற. இப்போ ஒரே நாள்ல திடீர்னு 1 லட்சம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே தலை கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சு, என்னது கனவா இல்ல நினைவா, இந்த மாதிரி நடந்துச்சா அப்புறம் வந்து ஒரு கடத்துக்கு மேல ஒரு 3 லட்சம் ரூபாய் கிட்ட போனதுக்கு அப்புறம் சரி வேலைக்கு ஆகுது அஜா. மாடர்ன் பிதா மகன் சூர்யா லைலா பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, உண்மைதான். பட் ஏன்னா நான் அப்ப யோசிச்சேங்க, ரொம்ப இதா வந்து பணத்தை தாண்டி, பண பிரச்சனை இல்லை, சரி ஓகே பணம் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் யோசிக்க தாண்டி நான் என்ன நினைச்சேன்னா மென்டல் ஹெல்த்தை யோசிச்சேன். சரி ஒன்று வீட்லயே இருக்கோம்,
கோவிட் லாக்டவுனு, அம்மா கிட்ட பேசுறது இல்லை. நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வேலை பார்க்குறேன். 2 மாதம் 3 மாதம் ஒரு டைம் தான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ எங்கள் அம்மாட்ட பேசுவேன், எதாவது பண்ணுவேன். ஆனால் நம்ம வீட்லேயே தான் 8 மாதத்தில் ஒரு 3 அப்போ ஒரு 3-4 மாதம் இருக்கும். 4 மாதம் வீட்டில் இருக்கோம். ஆனால் அம்மாட்ட பேசுறது இல்லை. ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கோம், ஃபோனை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இவ்வளோ இது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது இல்லை, வெளில வர்றதில்ல, இவ்வளோ மென்டல் ப்ரெஷர்லாம் வேணாம். பணம் போனால் போயிட்டு பணத்துக்காகன்னு இல்லை, அதை தாண்டி இதை யோசித்தேன். அவ்வளோதான். மென்டல் ப்ரெஷர் இது எனக்கு நமக்கு எதுக்கு தேவை? நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது வேற என்ன யோசிப்போம், அது சம்பாரிச்சிக்கலாம். ஒரு 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போயிடுச்சுன்னா அந்த 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு 30,000 சேர்த்து சம்பாரிச்சுன்னா ஒரு 10 மாதத்துல சம்பாரிச்சிடலாம். ஸோ அதை யோசிச்சுட்டு ஒரு நாள் ரேண்டமாக திடீர்னு யோசிச்சு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவே இல்லை. அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணல, ஆப்பை அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் நீங்க பண்றது இல்லையா ப்ரோ அதுக்கப்புறம்? இல்லை அந்த பக்கமே போறது இல்லை. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வீட்டில். நான் அந்த 1 வருஷம் வீட்டில் தாங்க இருந்தேன், சென்னையில் இல்லாம. நான் அந்த ஒரு 10 வருஷத்துல அதிக டைம் வீட்டில் இருந்ததுன்னா அந்த கோவிட் டைம்ல தான். ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுத்திக்கிட்டு அவங்களோட சீட்டு லாக்டவுன் டைம்ல அந்த மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் ஆக்சுவலா அப்போ அந்த டைம்ல தான் ஸ்பேஸ்லாம் ஆரம்பிக்கிறீங்க. ட்விட்டர்ல வந்து ஸ்பேஸ்லாம் ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஸ்பேஸ்ல வந்து புதுசா வந்து ஜெயசூர்யா ஸ்பேஸ் போடுமா அதை பேசிக்கிட்டு நைட்டெல்லாம் அப்போ 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் ஸ்பேஸ் ஒரு நாள்ல விடிஞ்சிருச்சு ஸ்பேஸ்லாம். அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்போ என்டர்டைன்மெண்டா அப்போ இந்த மாதிரி டைவர்ட் பண்ணதான் என்டர்டைன்மெண்டா. பட் கார்த்தி ப்ரோ ஏதோ புதுசா ராக்கி பாய் மாதிரி ஸ்பேஸ்க்குள்ள வந்து இடத்தையே கான்கர் பண்ணிட்டீங்க. இப்ப கிளம்புறேன்னு வேற சொல்றீங்க. அப்படிலாம் இல்லைங்க, சொல்றேன். ஓகே, ஆனா ஐ மீன் அப்புறமா முடிஞ்சா அப்பப்போ வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இது வந்து டிஃபால்ட் இதாயிடுச்சு. 2:30 மணிக்கு ஒரு தடவை ட்விட்டர் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணுன்றது வந்து நிறைய பேருக்கு செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் போலாண்டு ஜெர்மனி எங்க போயிட போறோம் வரும் எல்லா இடத்துல இருந்தும் இருக்காங்க. என்னமோ பொண்ணு பார்த்து கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆயிடும், ஒன்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சா ஆயிடும், அவ்வளவுதான். அதுதான். பட் அதுவும் தேவைதானே, அதுக்காக சொல்லல. அது டோட்டலி உங்களோட இதுதான். சொல்ல விரும்புறேன், பகல்ல போட்டுருங்க. நீங்க யாரெல்லாம் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து பிளே பண்றீங்களோ கரெக்டா, இன்கேஸ் பிளே பண்ணாலும் நீங்க ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு கரெக்டா வந்து பண்ணிருங்க. இல்லாட்டி போறது உறுதி தான், காசு போறது. நீங்க அதை வச்சுட்டு இன்கேஸ் பண்ணணும்னா நீங்க அது பண்ணுங்க, அப்படி இல்லை பண்ணவே பண்ணாதீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. அவ்வளோதான். டைரெக்டாக உங்களுக்கு காசு தானே சம்பாதிக்கலாம். இந்த ஷார்ட் டேர்மில் சம்பாதிக்கிறதெல்லாம் மறந்துடுங்க. போயிட்டு நல்லா படிங்க, பிடிச்ச கம்பெனி பிடிச்ச செக்டரை பற்றி ஒரு வருஷம் படிங்க. அதில் எப்படி காசு பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, சரிங்களா? ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி படிக்கணும் அதை போய் பாருங்கள். ஒரு ஸ்டாக் எடுத்திங்கன்னா வேல்யூவேஷன் எப்படி பார்க்குறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறீங்க, டைவர்சிஃபை எப்படி பண்ணணும், சரிங்களா? வருஷத்துக்கு நீங்கள் மொத்தமே வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சேவ் பண்ணுறீங்கன்னா அதில் எவ்வளோ % நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ % கோல்டு வாங்கி வைக்க போகிறீங்க, எவ்வளோ % ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு பகுதியாக இருக்கணும் உங்கள் இன்கம்ல, சரியா? அதுலேயே போட்டு அப்படியே நான் ஒரு வருஷத்துல 2 கோடி எடுத்துருவேன், 2 கோடியா 20 கோடி ஆக்கிடுவேன், பொண்டாட்டி கூட வேர்ல்டு டூர் போவேன், அது கிடையாது. இட்ஸ் அ ஜேர்னி, லைஃப் லாங் ஜேர்னி. அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நம்ம வந்து ஒரே நாள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி அது ட்ராப்பாக தான் இருக்கும். இந்த கவுண்டமணி லாட்ரி சீட் வாங்க வரல செந்தில்கிட்ட, அதை ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு அந்த மாதிரி. அதுவும் நம்ம தனியா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு இல்யூஷன் இருக்கும் ப்ரோ, இதை நம்ம மட்டும் பண்ற மாதிரி. பட் நம்மளோட காம்படிட்டர் இன்வெஸ்டர், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வேலை பார்த்திருக்கேன். ஸோ நம்ம காம்படிட்டர் இன்வெஸ்டர் யாருன்னா பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கிற SBI மியூச்சுவல் ஃபண்டு, ICI மியூச்சுவல் ஃபண்டு, அவன்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அகேன்ஸ்டா. ஸோ நம்ம அவங்க கூட கம்ப்ளீட் பண்றோங்கிற பிரஜை நமக்கு இருக்காது இல்ல. அப்போ ஸோ நம்ம ஏதோ தனியா ரூம்ல உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ வி கேன் நெவர் வின் அட் த எண்ட் ஆஃப் த டே. நான் ஆக்சுவலா வந்து அவன் பேசிக்கிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, பட் நான் எதுவும் ட்ரேட்லாம் எதுவும் பண்ணல. பட் அது நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை, அது அக்கௌண்ட் திருப்பி எடுத்து டீஆக்டிவேட் பண்ணுமா, அது அப்படியே எதுவும் ஆயிடுமா? அப்படியே விட்டுருங்க, KYC பண்ணலன்னா விட்டுருங்க அப்படியே.
அது அப்படியே டார்மன் ஸ்டேட்டுக்கு போயிடும் ப்ரோ. 0 வச்சிருக்கீங்களா, எதுல வச்சிருக்கீங்க? 0ல தான் இருக்கு. அது ஒரு 4 months இன்ஆக்டிவா இருந்துச்சுன்னா டார்மன்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு மெயில்ல அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் மட்டும் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அது டவுட் கேட்கணும். அது டெய்லியும் வரும், வீக்லியும் வரும். அது மேட்டர்ல வச்சு உங்களுக்கு வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம், உங்க இஷ்டம். இல்ல நான் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. மெயில் மட்டும் வந்துட்டு இருக்கு எனக்கு, அதனால கேட்டேன். ஓகே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பொறுமையா பண்ணுங்க, பொறுமையா உக்காந்து 2 வருஷம் படிங்க, சரிங்களா? அதை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க, எதை பார்த்து பயந்துக்க கூடாது. அது நல்லதா கெட்டதான்னு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன் 80% கரெக்டா இருக்கணும். அதை நோக்கி தான் நீங்க போகணும். இல்ல ப்ரோ, இதே ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு அந்த மாதிரி தான் நீங்க எனக்கு லிங்க் பண்ண அனுப்புங்க என்னைக்குன்ட்டு. இது வேணாம், அதுக்கு தான் விஜய் நாங்க வந்து அப்பெல்லாம் கிடையாது, ஆட் ஆகா போடுவோம். வீக்லி 2 times போடுவோம், இதுவும் போடுவோம். வேணா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. சரி ப்ரோ. ஒரு ஐடியா அனுப்புறேன், மோஸ்ட்லி அந்த பையன் தான் போடுவான், சரிங்களா? அவன் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட், இந்த கோல்டு பாண்ட் அது மட்டும் கொஞ்சம் இருந்தாங்க சொல்லுங்க, ஓகேவா? சரி, உங்களுக்கு அந்த கார்த்தி ப்ரோ வேற எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையா? சென்னையில ஏதாச்சும் வீடு ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க அந்த மாதிரிலாம். இல்லைண்ணா, ரொம்ப 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 சொல்லப்போனா புவர் ஃபேமிலிங்க. மிடில் கிளாஸ்லாம் கிடையாது, ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தது தான். ஒன்றுமே கிடையாது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, பார்ப்போம். இப்போ தான் இதை வரணும், வாங்கணும். கார்த்தி ப்ரோ, கொஞ்சம் ஆஃப் த டாபிக், சினிமா பத்தி போலாமா? போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் ப்ரோ. அந்த வடிவேலு ஃபாத் பாசில் நடிக்கிறாங்க, அதுதான் ஃபாத்துக்கு அடுத்து தமிழ் படமா? மாரி சொன்னா ஏதோ ஒரு படம் சொன்னார்ல, அதை பத்தி டீடைல்ஸ் தெரியுமா? எப்போ யார் படம் அது? டைரக்டர் தெரியல ப்ரோ. வெங்கடேஷ் பட்டும் வடிவேலும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் சொன்னாரு ஃபாத் பாசில் நானும் நடிக்கிறோம், அது நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம், அது ஏதோ சொன்னாரு. எனக்கு டேரக்டர் மறந்துட்டேன். மாரிசன் தான் படம் பேருன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும். ஃபாதும் சரி நானும் சரி நல்லா பண்ணுவோம், அது அவார்ட்லாம் வாங்கும்னு சொன்னாரு. இன்ஃபேக்ட் ஆவேசம் படம் பார்த்து பயங்கர அவருக்கு ஃபேன் ஆயிட்டேன் நான். அதனாலதான் நான் கியூரியாசிட்டியில கேட்டேன், அடுத்து தமிழ்ல அவர் என்ன வெஞ்சர் அப்படின்ட்டு. நீங்க பொறுமையா டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கூட சொல்லுங்க. ஓகே ப்ரோ, கேட்டு சொல்றேன். கார்த்திக், தலப்பாசிற்கு ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். ஏதோ கேன்சர், ஏதோ பிரெயின்ல இஷ்யூ. அது வந்து ஒரு நார்மலா ஓசிடிலாம் இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு, அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு இதுதான். மனநோயில நோயே கிடையாதுங்க அது. கொஞ்சம் ஹைப்பரா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஓசிடி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இது ஏதோ புதுசா அவங்க சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்னன்னா ஒன்று சொன்னீங்கன்னா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியாது அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, இங்க வந்து இங்கெல்லாம் நிறைய இருக்கும் அது மாதிரி. பட் ஆனாலும் பெரிய இதெல்லாம் இல்ல. இப்ப இங்க யூடியூப்ல யூஎஸ்ஏல பார்த்தா நம்ம நிறைய பேத்துக்கு இருக்கும். செக் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கூட்டு போய் செக் பண்ணாலும் நம்ம நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்களாமே அந்த 1 லட்ச ரூபா லாஸ் ஆச்சுக்கும் நமக்கே பேனிக் ஆகும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் தான். அந்த மாதிரி ஒரீங்களா இல்ல இது. அது யூடியூப்ல அதுவுமே வந்து அவரு ஏதோ ஒரு ஸ்கூல்ல பேசும்போது இன்ஸ்பிரேஷன் சொன்னதுதான். எனக்குமே இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கு, நான் அப்படி வரேன் அந்த மாதிரி ஏதோ சொல்லும்போது மோட்டிவேட் பண்ணும்போது பேசினதுதான் அது. கார்த்தி ப்ரோ, ஆனா அவர் எப்படி மூளையில் பாதிப்புன்னு போட்டானுங்க இவங்க. ஆமா ப்ரோ, போடுவாங்க தம்ப்நெயில் பெருசா போட்டானுங்க, ஃபஹத் ஃபாசிலுக்கு மூளையில் இந்த கோளாறா அப்படின்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. முன்னாடிலாம் வந்து அவர் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி மூக்குல இதெல்லாம் அப்படிலாம் எடிட் பண்ணி எல்லாம் போடுவாங்கல்ல. இந்த முன்னாடி சொல்றேன், இந்த ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா சும்மா ஹாஸ்பிட்டல் ஜெயலலிதா மேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சது ப்ரோ. அப்ப காசு பார்த்தானுங்க, அப்போல இருந்து அதே டெம்ப்ளேட் தான். ஆமா, இவருக்கு என்ன ஆனதுன்னு தம்ப்நெயில் பார்த்து அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சிடலாம் அது உலக பேக்குன்னு. பட் ஃபாத் ஃபாசில் ப்ரோ எப்படி ப்ரோ அப்படி நடிக்கிறாரு? ஐ மீன் அந்த ஆவேசம் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் 2-3 தடவை பார்க்கணும்னு தோணுச்சு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி.
அவரை பார்த்தா கேங்ஸ்டர் லுக் எல்லாம் கூட இருக்காது, பட் அவர் எல்லாத்தையுமே ஈஸியா புல் ஆஃப் பண்றாரு bro. அந்த படம் எவ்வளவு ப்ரோ கலெக்ட் பண்ணுச்சு கார்த்தி ப்ரோ? பட்ஜெட்னா ரொம்ப கம்மியா இருக்கும் போல தெரியுது. அது ஆயிடுச்சுங்க 150 கோடிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட்ஜெட்லாம் மேக்ஸிமம் 15-20 தானே இருக்கும், இல்ல அவ்வளவே ஜாஸ்தியா தெரியல. ஏன்னா பெருசா அந்த ரேஞ்சு தான் இருக்கும் மலையாள படம்லாம். ரொம்ப அந்த மியூசிக் 30 கோடி டைரக்டர் வேற அந்த லெவல் ரேஞ்சு தான் ப்ரோ. இருக்கும். அந்த படம் ஏழைகளின் ஓடிடில இல்லையே ப்ரோ. இருக்கே, அதான் நானே பார்த்தேன். சர்ச் பண்ண கிடைக்கல. ப்ரோ இந்த டைரக்டர் துரை செந்தில்குமார் அந்த இது பண்றாரு சூரி கூட, அவர் அடுத்தது லெஜெண்ட் கூட அந்த படம் பண்றாரா? அது ஆனா அந்த படம் ஆமா ஆமா அடுத்த படம் பண்றாரு. லெஜெண்ட் அவர் தான். லெஜெண்ட் அது அட்லீஸ்ட் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லெஜெண்ட் 2 இல்ல, அது அவர் கொஞ்சம் நல்லா எடுப்பார்ல பெட்டரா. லெஜெண்டோட தூங்க தளபதி 69 சொல்றீங்களா, அந்த மாதிரி லெஜெண்ட் தூங்க. அவருக்கு தான் வெயிட் பண்றேன். லெஜெண்ட் ஃபேன் அப்போ வருவாரு ரொம்ப இன்னும். ஆனா ப்ரோ ஒரு படத்தை எடுத்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட், அவங்க கடைக்குள்ள போனாலே எல்லா படம் அதே நல்லாதாங்க இருக்கும். இந்த படம் நல்ல படம் தான் ப்ரோ, பட் அவர் எடுத்துட்டு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி நல்ல படம் தான் இருக்கும், கிராண்டா இருக்கும். மேக்கிங்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வன்மம், இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி. அவ்வளவுதான். அந்த காழ்ப்புணர்ச்சி வந்ததுக்கு காரணம் அகத்தில் பாரு முகத்தில் பார்க்காது, அந்த மாதிரிதான். அப்படிலாம் ப்ரோ லெஜெண்ட் ஃபேன் இங்க இருந்து பேசுனதுனாலதான் ப்ரோ எல்லாருமே ரொம்ப கிளம்பிச்சாங்க. அவர் சொன்னாரு விஜய்க்கு போட்டியா அஜித்துக்கு போட்டியா அவரு வந்துருவாரோ அப்படின்ட்டு. அந்த அவர் இந்த வயசுல டான்ஸ் ஆடி இருக்காரு, ஃபைட் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காருல்ல. அதெல்லாம் உண்மைதான் ப்ரோ. அதாவது ரொமான்ஸ் ஷூட்டிங் ப்ரோ அதுவும் பண்ணிருக்காருல்ல. சிவாஜி டெம்ப்ளேட்லயே இருக்கும் ப்ரோ. சிவாஜி பார்த்து ரொம்ப அதே மாதிரி கதை கேட்டிருக்காரு போல இருக்கு, எனக்கு பண்ணி கொடுன்னு. அதான் சொன்னாரு ப்ரோ, அந்த பட்டு துணியில ஜெட்டி தைச்ச மாதிரின்ற. அதுதான் கொஞ்சம் பட்டிட்டிங்க வேற ஹீரோ. அதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்க தகுந்த கமெண்ட். அதெல்லாம் படத்துல அப்படிலாம் மொக்க படத்துக்கு நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க பாப்போம். இந்த மாதிரி பாப்போம். அதுதானே பிரசாந்த் ப்ரோ மேல் நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் அவுட் ரைட்டா கிளிங்கன்னு தான் சொல்றாங்க, பட் அவர் அதை பண்ணல. இது நான் பிரசாந்த் ப்ரோ சொன்னதுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலா அவ்வளவு மொக்க படம்லாம் கிடையாதுங்க. அது மேக்கிங்கா சூப்பரா இருக்கும். இவனுங்க இருக்கிறதோட உண்மையில் நல்ல மேக்கிங் இருக்க படம். அதான் அவருதான் கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் பிளேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஒரு நார்மல் ஹீரோ நடிச்சிருந்தா அது ஓடி இருக்கும். அவ்வளவுதான். இவ்வளவு யாரு பட்ஜெட் போடுவா அந்த மாதிரி ஹீரோக்கு? இவருன்றதுனால இவரே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. மேபி செகண்ட் படத்துல சர்ப்ரைஸ் பண்ணலாம். துரை செந்தில்குமார்ன்றத சொல்றேன். இந்த கருடன் படமும் அவரு தானே, சூரி? ஆமா. அது நான் சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லரு. ஸோ அவர் எடுத்த எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். எதிர்நீச்சல், கொடி எல்லாமே ஹூப்டா இருக்கும், போரே அடிக்காது. அதனால மேபி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாருன்னா. அவர் லெஜெண்ட் ஃபேன் தான் வந்து காண்டாராவோட கம்பேர் பண்ணாரு ப்ரோ. லெஜெண்ட் அதெல்லாம் வேற லெவல்ல. ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த மனிதனும் இந்த தம்பியும் ஒரே ஆளா ப்ரோ? இல்ல ப்ரோ, மனிதன் ரொம்ப இல்ல ப்ரோ, மனிதன் திராவிட இயக்கம். தம்பியை வந்து நல்லவர். அவரு வந்து அவரு ஐடியாலஜிக்காக பேசுவாரு. மனிதன் அப்படி கிடையாது, அவன் ஃபேக். இல்ல ப்ரோ, ரெண்டு பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி இருந்தது கேட்கும்போது. மனிதத்தோட யாரையும் கம்பேர் பண்ணாரு ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ஆனா அவர் நீங்க பார்த்தேன் ப்ரோ, அவர் வந்த இதெல்லாம் போய் பார்த்தா கமெண்ட் நிறைய போட்டிருக்காங்க ப்ரோ. மனிதம் ஃபேன்ஸ், மனிதம் உண்மையை பேசுகிறாங்க. இல்ல பேசிக் தான் ஐடி கிரியேட் ஆயிருக்கும், எல்லாமே பொம்பளை பேரா இருக்கும். மனிதனுக்கு வாழ்த்துக்கள். அது யூடியூப் டிஃபால்ட்டா கொடுப்பல இருக்கும். 10 லாகின் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், வீடியோக்கு 10 லாகின். அது இப்ப ABC 1 2 3 அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய பார்த்தேன். இல்ல கமெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். தங்கப்புல மனிதம், கெட்ட வார்த்தை போடல, இப்படிலாம் இருக்கும். ஆனா பயங்கர டாக்ஸிக்கா பேசுவாரு ப்ரோ அவரு. கடைசி பேசினா போக போக முத்திருச்சு. எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு கடைசியில பயங்கரமா. அவன் பைத்தியனே தெரியாம ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தீங்க அவன்கிட்ட. நல்லா அவரு ஃபர்ஸ்ட் டைம் கார்த்தி ப்ரோ வந்து நீங்க மனிதம் தெரிஞ்சு கத்துக்கணும்னு ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசி ஸ்பேஸ்ல மானம் கெட்டவனே, மனிதம் என்ற மானம் கெட்டவனே அப்படி முடிஞ்சு. எனக்கு அவமானமாதான் இருக்கு. என்ன பண்றது, அப்ப தெரியாம சொல்லிட்டேங்க. அவ்வளவு வெகிலே இருந்திருக்கேன் நான். என்ன பண்றது?
தூய தமிழ்ல பேசினா நம்மலாம் மயங்கிருவோம் ப்ரோ. அதுதான் உண்மை. அதுதான் பிரச்சனை. அதுதான் மாத்திக்கணும். தமிழ் பேசுறவங்கலாம் நம்ம நல்லவன் நினைக்கிறதா பிரச்சனை. மாத்திக்கணும். இல்ல ப்ரோ, ஆரம்பத்துல டிஎம்கே டாபிக் பாலிடிக்ஸ் டாபிக் வரல. அவர் வரும்போது ஜென்ரலா பேசிட்டு இருந்தாரு, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, நாகரீகமா பேசுங்க. அப்புறம் ஒரு உள்ள வந்தானே வெளுத்துருச்சு. நீங்க போய் மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணலாம்லாம் அவர் முட்டு கொடுத்தாருல, அப்பதான் நீங்க செம காண்டாயிட்டீங்க. இல்ல ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல வந்து ராபின்சனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு ராகுல் காந்தி. அப்பதான் கார்த்திக் ப்ரோவுக்கு புரிஞ்சிருச்சு யாருன்னு. இங்க அந்த இதுக்கு அந்த வேர்ல்டு கப் பத்தி பேசியிருந்தோம்ல, இங்கேயே $1500 ப்ரோ, $2000 டிக்கெட் வைக்கிறாங்க ப்ரோ. மினிமமே $400. ஆமா, அது டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. ஆமா ப்ரோ, ஐயப்பன் ப்ரோ பயங்கர இது. இங்கேயும் செம டிமாண்ட். இங்க தெரிஞ்சு இங்க யூஸ்வலா இந்த சாக்கர், ரக்பி அதெல்லாம் தானே இருக்கும். நாங்க கிரிக்கெட் கிக் பேக் தூக்கிட்டு போகும்போது கேக்குறாங்க, நியூயார்க்கு கிரிக்கெட்டா, எங்க ஆடுவீங்க, எப்படி ஆடுவீங்க எல்லாம் கேக்குறாங்க. அவங்களே இங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ஆயிருவாங்க போல. ஆமா, ஸ்டேடியமே அங்கேருந்து ஆஸ்திரேலியாலாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க போல. ஆமா, இல்ல இங்க இந்த பாஸ்கெட் பால், இந்த சூப்பர் பவுல் எல்லாம் பயங்கர இதா நடக்கும். நமக்கு தெரியவே தெரியாது அவங்க என்னதை பத்தி பேசுறாங்கன்னே புரியாது. ஏன்னா அவங்க சொல்ற ஃபுட்பாலே வேறையா இருக்கும். இப்ப கிரிக்கெட்டுங்கும் போது இங்க நிறைய பேருக்கு விராட் கோலி எல்லாம் கூட ஒரு இன்ஸ்டாகிராம் மாடலா தான் தெரியும். இப்பதான் ஆக்சுவல் கிரிக்கெட் பாக்குறாங்க. $1500 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. ஆமா ப்ரோ, நிறைய பேர் வராங்க, நிறைய வேர்ல்டு வைடு வருவாங்க, நிறைய சம்பாதிச்சுட்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் போவேனெல்லாம் தெரியல. பக்கம் தான், நியூயார்க் போறது மேட்டர் இல்ல, காசு தான் மேட்டர். மினிமம் $300 இருந்து 6 நிக்குதுன்னாங்க. அது வந்து கொஞ்சம் ஒஸ்ட் சீட்டிங்கா இருக்கும். பயங்கர டிமாண்ட் ப்ரோ. இங்க நியூயார்க்கு சென்டர்ல நடக்குது. நியூயார்க்கே இதனால, இந்த ஈவெண்ட்னாலே பெரிய பஸ் இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கே புரியல என்ன இவ்வளவு ஃபேமஸா என்ன நடக்குது அப்படின்ட்டு. நல்ல ரெவென்யூ அவங்களுக்கு தான். இதனால ஒரே ஒரு நல்லது நடந்தது ப்ரோ. இங்க கிரிக்கெட் பத்திலாம் நிறைய பேர் இங்க பேசுறாங்கல்ல. நாங்க இங்க சும்மா இங்க ஆடுவோம். நாங்க மிடில் செக்ஸ் கவுண்டி இங்க பாஸ்டன்ல கிரிக்கெட் ஆடுவோம். நாங்க பேக் தூக்கிட்டு போகும்போதெல்லாம் இங்க இருக்கிற பசங்க 1-2 பொண்ணுங்கெல்லாம் வந்து பேசுனாங்க. ஆஹா, இப்பயே வந்து பேசுறாங்களே அப்படி இருந்தது. இது ஒரு அல்ப இதுதான், பட் இருந்தாலும் சொல்றேன். இங்க இருக்கிற டோலிஸ் எல்லாம் பேசவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பேசினா நல்லா பேசுவாங்க. பட் இதை சாக்காசு நம்மள மதிச்சு யாரோ வந்து கேட்கறாங்க. பாஸ்டன்ல ப்ரோ நான் பேசியிருக்கேன். இப்போ ஆமா, இங்க சும்மா காலேஜுக்கு நாங்க ஆடுவோம். அப்ப நான் டிராவல் பண்ணும்போது கேக்குறாங்க, இப்ப இதனால ஒரு ட்ராக்ஷன் இருக்கு. அவனுக்கு இந்த கிரிக்கெட்டேன்னா என்னன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி அங்க போய் புத்தி மாறல பாத்தீங்களா? பொண்ணு வந்து பேசுறதே பெருசா பேசிட்டு. நான் வந்து இப்போ நீங்களாம் காலேஜ் ஸ்டோரி சொல்லிருப்பீங்கல்ல, என்கிட்ட எல்லாம் பொண்ணுங்க வந்து பேசுவாங்க அப்படி இப்படின்னு. எனக்குலாம் அது மாதிரி கிடையாது ப்ரோ. அது இந்தியா தமிழ்நாடு அதை சொல்றோம். யூஎஸ்ல வந்து ஒரு பொண்ணு பேசுறது பெருமையா பேசுறேன். ஆமா ப்ரோ, இல்ல ப்ரோ, யூஎஸ்ஏல எல்லாரும் ரொம்ப அழகா இருப்பாங்க ப்ரோ பாக்கிறதுக்கு. அது உண்மைதானே? நான் அப்படி சொல்லல. அதாவது வந்து நான் ஏதோ இந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆச்சரியமா பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பேக் தூக்கிட்டு போவோம்ல, அப்ப வந்து கண்டுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதனால வந்து பேசுறாங்கன்னு சொல்ல வந்தேன். வீடு அந்த கிரிக்கெட்டுக்கு தான் இங்க கிரெடிட்னு சொல்ல வரேன். எனக்கு இல்ல. வேர்ல்ட் கப்னால இந்தியாவுக்கு வாழ்வு கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு வாழ்வு. ஓகே, சூப்பர். வாழ்வுதான் 2 நிமிஷம் பேசலாம், அவ்வளவுதான். இல்லாட்டி அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் அங்கேயே கரெக்ட் பண்ணி சிட்டிசன் ஆயிரு யூஎஸ்க்கு. என்ன ப்ரோ? அங்கேயே கரெக்ட் பண்ணி சிட்டிசன் ஆயிருன்ற. அது முதல்ல வேலை கிடைக்கட்டும் ப்ரோ. போன வாரம் தானே உங்கள்கிட்ட பேசிட்டு வேலை கிடைக்கணும் அப்படின்னு. அதுக்குதான் இங்க போராடி. வேலை கிடைக்கல என்ன பண்றது? வேலை கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்க 1 வருஷத்துக்குள்ள வாங்கிக்கலாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு வேலை கிடைக்கலன்னா 1 வருஷத்துல அனுப்பிச்சிருவாங்க யூஎஸ்ல இருந்து. ஆமா, இருந்தாலும் அங்க இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளவு முடியாதுல்ல. அவங்க அவ்வளவு ஈஸி இல்லையா ப்ரோ? இங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி ஆக்குபைடா இருப்பாங்க. ஏன் அங்கதான் 2 கல்யாணம் பண்ணி ஈஸியா பண்ணிக்குவாங்கல்ல. கடையில எழுதிட்டு தான் நடக்கும். ஆனா இருக்காங்க ப்ரோ இந்த மாதிரி இந்தியன்ஸ் ப்ரோ. சின்ன பையன் ப்ரோ, அவனுக்கு என்ன ப்ரோ இப்படி பேசு, இப்படி அட்வைஸ் கொடுக்குறீங்க? இல்ல ப்ரோ, சின்ன பையன் 26 வயசு ஆயிடுச்சு. இங்க அங்க விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துருக்கோம். இங்க வரும்போது இங்க இருக்கும்போது ஜாலியா தான் இருக்கும். பட் படிச்சும் இப்ப முடிச்சாச்சு, கிராஜுவேட் ஆயாச்சுங்கும் போது அப்புறமா ஒரு மாசம் போகும்போது லைட்டா பக்கு முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? எந்த காலேஜ்?
2 வாரம் முன்னாடி நான் பேசினேன் ப்ரோ உங்ககிட்ட, பாஸ்டன்ல நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. அதான் எவ்வளவு நாள் ஆச்சு முடிச்சு? எவ்வளவு நாள் நான் ஆச்சு? மே 5ஆம் தேதி நான் முடிச்சேன். இப்பதான் முடிச்சேன். இன்னும் ஒரு அப்ப இன்னும் அடுத்த மே 5 வரைக்கும் தான் அங்க. ஆமா, அந்த F1 விசா எக்ஸ்டென்ஷன் வந்து அப்படிதான் பண்ணணும். அது அப்படி இல்லாட்டி இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு வாலண்டியரா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அன்பெய்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் டைமா பக்கத்துல இருக்க கடையில ஒர்க் பண்ணுவேன். பட் அன்பெய்டா இங்க ஒர்க் பண்ணா என்னன்னா, இவன் வந்து ஏதோ ஒரு இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான்ற ஒரு லெட்டர் இருந்ததுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு அந்த கிளாக் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க ஒரு 3-4 மாசம் அன்எம்ப்ளாய்டாக சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கிளம்பணும் இந்தியாவுக்கு. இப்ப என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்து இங்க டயத்தை ஓட்டி, நம்ம விசால இருக்கிற மாதிரி அந்த டயத்தை ஓட்டி இந்த டயத்துக்குள்ள ஒரு ப்ராப்பர் ஒரு வேலை வாங்கணும். அப்புறம் அந்த கம்பெனி வந்து உங்களை டேக் கேர் பண்ணிப்பான். நீங்க அப்பயும் ஃபுல்லாலாம் இருக்க முடியாது, நிறைய பஞ்சாயத்து இருக்கு. ஒரு 5-6 வருஷம் இருந்தாலே போதுமே. போட்டதை எடுத்துலாம் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். இந்தியால வந்து நம்ம இங்க போட்டதை எடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நிறைய இங்க பாஸ்டன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதான் வீட்லயும் சொன்னேன். பட் ஓகே, லோன் எடுக்கல அது வரைக்கும். ஓகே, அக்கா ஏதோ கொடுத்தாங்க. அக்கா இங்க இருக்கிறதுனால நான் கன்சல்டன்சி மூலியமா வேலை தேடலாம்ல, உங்களுக்கு ஈஸியா ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல ப்ரோ, நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரே போட்ல தான் இருக்கு. என் கூட படிச்சவங்க எல்லாருமே இந்த வருஷம் கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்றதுனால ஒருத்தர் பேசிட்டு, இந்த 2 வருஷம் எனக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் எல்லாத்தையுமே நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ரேரா தான். இப்ப என் பேட்ச் நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ அவங்க கூட சேர்ந்து ஐடியா என்னன்னு பார்த்து பண்ண வேண்டியதான். எங்க அக்கா இங்க இருக்காங்க, அவங்க நம்பிதான் வந்த நடிங்க. அவங்க வரப்ப நிலைமை வேற. அவங்க கிட்ட கேட்டுட்டு இருப்பேன், அவங்களும் சொல்லுவாங்க. இல்லாட்டிலாம் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன்னா எல்லாம் வந்திருக்கவே மாட்டேன் நீங்க. பட் அதுக்குன்னு இதெல்லாம் சொல்ல, இப்ப இந்த டைம் அப்படி. இதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் கூட வரலாம். இங்க வந்தா நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும், படிக்கலாம், நல்ல வேலையும் பார்க்கலாம். கார்த்திக் ப்ரோ, இந்த பாண்டியன் மேட்டர்ல வந்து ஏடிஎம்கே தான் ரொம்ப பொங்குறாங்க போல இருக்கே. அவரோட ஜாதியெல்லாம் சொல்லி தமிழர் அசிங்கப்படுத்திட்டாங்க அது இதுன்ட்டு. இப்போ அவனுக்கு என்ன பொங்கினாலும் ஓட்டு ஆல்ரெடி நீங்க ஏப்ரல் 19 போட்ட ஓட்டு ஏதாவது மாறப்போதா? ஒன்றும் கிடையாது இல்லை. அப்புறம் என்ன, ரொம்ப பேனிக் ஆகுறாங்க போல இருக்கு ஜூன் 4 கிட்டக்க வர வர. ஏங்க அந்த கட்சி 0, நீங்க வேணா பாருங்க, 0ல மட்டும்தான் இருக்கும். அதனால டிடிஎம்கேக்கு கேக்குதா? அது ஒரு மரணடியா இருக்கும் இந்த எலெக்ஷன். அவன் அது வரைக்கும் பேசுறது பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இல்லை ப்ரோ, இப்போ ரஜினி வந்து இந்த மல்டி ஸ்டார் காம்போ சூஸ் பண்றீங்க, என்ன ரீசன் ப்ரோ? அது எதனால அப்படி சூஸ் பண்றேன்? ஏன்னா பிசினஸ் அந்த மாதிரி போகுதா இப்போ இல்ல? எல்லா ஹீரோவும் பண்றாங்கல்ல, ரஜினி மட்டும் இல்லையா? இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாம அட்டாக் பண்றீங்க? நீங்க கூட தான் எஸ்பி கூட பண்றீங்க. ரஜினி மட்டும் இல்லைங்க, எல்லா ஹீரோவும் இருக்காரு சூஸ் பண்றது அது கேட்டு லியோ இல்லைங்க, லியோ மாஸ்டர் எல்லா படமும் விடுதானே இருக்கு. ஒரு இப்போ அண்ணாத்தால வந்து சரியா போனாலும் ஒரு மல்டி சூஸ் பண்றோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ ஜெயலலிதா கூட அப்படிதானே கிளிக் ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருங்க, நல்ல ஓட்டு வரும். இல்ல இப்போ யாரு தம்பி டிவிகேவா? எல்லாம் ஃபேக்டர்ஸ்னா ஒத்துக்க மாட்டாரு, என்ன பண்றது? ஃபேக்டா தான் நானும் சொல்றேன். வாரிசு எவ்வளவுங்க கிடைச்சு? வாரிசு எவ்வளவு நீங்க சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனை? 310 கோடி ஃபேமிலி படத்துல ஒரு 300 கோடின்றது எந்த ஹீரோ? ஓகே, அதான் ஓகே. லியோலோ சரி நம்ம எடுத்துப்போம் ப்ரோ, நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப அண்ணாத்த வந்து லியோலோ இல்லைங்க, லியோலோ சரி சொல்லுங்க. லியோ நீங்க சொல்லுங்க. வந்து 620 சம்திங் அப்ராக்சிமேட் இல்ல, 620. சரி ஓகே, அதுவும் விஜய் தான். அதே ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆன படம் தான். ஏன் அது 300 கோடி, இது 600 கோடி? என்ன காரணம்? அது ஃபேமிலி படம் ப்ரோ. ஃபேமிலி படத்துக்கு அவ்வளவுதான் ப்ரோ வரும். நீங்க ஃபேமிலி படம் சரி ஓகே. அதுக்கு முன்னாடி பீஸ்ட் வந்து கிரிட்டிக்ஸ் வந்துச்சு. நான் சொல்றேன், இங்க கிரிட்டிக்ஸ்ல வந்துச்சு. அவரோட ஸ்டார்ட்னால அது ஹிட் ஆச்சு படம். ஓகேங்களா? இப்ப அதுதான் இதெல்லாம் பேச்சா மல்டி ஸ்டார் வந்து வரதுனால அடிஷனல் இப்ப சூப்பர் ஸ்டார்ன்றீங்க ரஜினி. அப்போ அவரும் பீஸ்ட் கலெக்ஷன் பீட் பண்ணிக்கலாம், ஏன் பண்ணல அவரு? ஜெயிலர் பண்ணிருக்காருல, அப்புறம் சரி ப்ரோ, அப்போ அவரு பிசினஸ் கம்மி தானே ப்ரோ கூலில ரஜினிக்கு? இப்போ ஜெயில பண்ண பிசினஸோட இது என்ன கம்மி தான்? கூலி இப்பதானுங்க படமே ஆரம்பிக்க போறாங்க, அப்புறம் என்ன?
இப்போ நான் படமே ஆரம்பிக்க போறேன். ப்ரோ இல்ல ஆனா ஒண்ணு கேக்குறேன் ஒத்துக்கணும் ப்ரோ, bro. ட்ரெய்லர் வந்து இருக்குமா? நம்ம கேமியோனாலாம் ஓடல இல்லையா, அது இருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஒரு 10 நிமிஷத்துனாலதான் ஜெயிலர் ஓடிச்சுன்னு சொல்ல முடியாது. இல்ல இப்ப அது அந்த எந்த படம் படமே அப்படி பாத்தீங்கன்னா ஓடல. எந்த படமே அப்படி இல்ல ஓடல. ப்ரோ கேமியோனாலேயோ மல்டிஸ்டார்னாலேயோ ஓடல. ஆனா சும்மா அதை ஒரு காரணமா சொல்லும் போது அது ஓகே. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கார்த்திக் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ லியோ ஜெயில வந்து கிளிக் ஆயிடுச்சு ப்ரோ, அந்த 2 மல்டிஸ்டார் கிளிக் ஆயிடுச்சு. பட் லியோல வந்து அது சரியா கிளிக் ஆகல. ஓகேங்களா, சண்டே ஜெட்டும் சரி, இந்த அர்ஜுன் கேட் சரி அந்த அப்ப கோட்ல எஸ்கே கிளிக் ஆனிச்சு நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன ப்ரோ இது? கோட் ஆரம்பிக்கல ப்ரோ, ஆரம்பிச்சா சொல்றேன் ப்ரோ. அவன் ஆரம்பிச்சா எஸ்கேல நீங்க பாருங்க. இருக்காருல்ல, நீங்க எதுக்கு சும்மா அட்டாக் இருக்கும் ப்ரோ. பண்றீங்க? ஆமா ப்ரோ, அவரு இப்போ ஃபீல்ட் அவுட்ல கொஞ்சம் இருக்காருல்ல, அது மூலமா அவர் மேல வருவாரு. ப்ரோ இப்ப ஒரே லாஸ்ட் ஸ்பீச்ல எஸ்கேயா யார் ரஜினி ஃபீல்ட் எல்லாரும் அவுட்ல இருக்கா? அட்டாக் பண்ணிடுறீங்க. யார் ஃபீல்ட் அவுட்ல இருக்கா? இல்ல எஸ்கேவா? ஐலாண்ட் வந்து கொஞ்சம் சரியா போடல ப்ரோ, கொஞ்சம் சர்க்கிளா தானே இருக்காரு. ஒருத்தரை விடாம வம்பு எடுக்கிறது வச்சிருக்கீங்களா நீங்க டிவிக்கு? ஃபேக்டர்ஸ்னா ஏத்துக்க மாட்டேங்குது, இதான் ப்ரோ ஃபேக்ட். ப்ரோ இந்த மாதிரி மைண்ட் செட்ல எல்லாம் இருந்தா டிவிக்கு ஜெயிக்கிறது கஷ்டம் தான் ப்ரோ. ப்ரோ சூர்யா ஃபேன்ஸை கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, எஸ்கேவா இருக்கிறீங்க, ரஜினியை விட மாட்டீங்க, அஜித் பழைய பகை இருக்கு, ஊரெல்லாம் பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க, ஓட்டும் கேட்கணும். ஏனே சினிமாவும் நீங்க தானா? சினிமாவும் நீங்க தான். நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க சினிமா அப்படி பேசிட்டோமா எல்லாரும்? நீங்க பேசுங்க, அடுத்தவனுக்கு தேவையில்ல தானே அது. பாலிடிக்ஸ் கொண்டு வரீங்க, நான் பாலிடிக்ஸ் கொண்டு அடுத்து வரலையே. அடுத்து கவின் வரைக்கும் பஞ்சாயத்து இருப்பீங்க நாங்க அப்படிதானே? வந்து அப்படி இல்ல ப்ரோ. அதுவும் ஈட்டிங்களே, கவின் வந்து விஜய் மாதிரி நடக்கிறாருன்னு. எம்ஜிஆருக்கு மேல நீங்க எல்லாம் சொல்லிக்கோங்க, என்ன தேவைன்னு சொல்லிக்கோங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ மோடியோட நானே பெரிய ஆளு, என்ன தேவைன்னு சொல்லிக்கோங்க. புரியுது. வந்து அரசியலுக்கு வந்தீங்க, சினிமால பேசிட்டோம், ஓகே இப்போ முடிஞ்சு போச்சு. விஜய் பண்ற அரசியலும் வந்து பேசுவாங்க. ரஜினி ஸ்டாலின் என்னங்க, அவர் ஒரு ஆளுங்க, நாங்க தான் பெரிய அப்படி பேச ஆரம்பிங்க. அதாவது bro, புதுசா நல்லா புசி இருக்கும். ஆனந்த் தான், ஸ்டாலின்லாம் என்ன? எம்ஜிஆர்லாங்க, எம்ஜிஆர் அவருக்கு என்னங்க டான்ஸ் ஆட தெரியுமாங்க, பாட்டு பாட நீங்களே தெரியுமாங்க, அடிச்சீங்க. புசி நாங்களாம் ஆனந்த் முன்னாடி எம்ஜிஆரோட யாராச்சும் நாங்க நிக்க தான் பெரிய, அப்படி முடியுமா? பேச ஆரம்பிங்க. இல்ல கார்த்திக் bro, ஒரு அப்படி நிமிஷம். பேச நீங்களே ஆரம்பிங்க. அடிச்சுங்க ரஜினிய, அவர் பேக் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி நீங்களே அடிச்சுங்க. ஆமா ஆமா. அது மாதிரி எங்க ஆள் பண்ணல. மட்டும் என்ன சொன்னா? புரியல. இப்ப மட்டும் நான் ரஜினி வந்து சூப்பரா பண்ணிட்டாரு அரசியல் சொல்றேன், அவர் வந்து பேக் அடிச்சார்ல, அந்த மாதிரி நாங்க பண்றது கிடையாது. நாங்க செய்யல. ஆக்சுவலா அதுவே கௌரவமா இருக்கும்னு இப்ப தோணுது. கௌரவமா பேக் அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. இப்போ வந்து கோமாளி தினம் மட்டும் இருக்கீங்க நீங்க. அதை ப்ரோ பார்க்கும்போது இப்போ வந்தார்ல, இப்போ நீங்க கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது பண்ணிக்கிறாங்க, டிவில இருந்து இது பண்ணிக்கிறாங்க. சூப்பரா அது பண்ணிருக்கோம், ரஜினி சூப்பரா சிறுசீல் வந்து புசி ஆனந்துக்கு லஞ்ச் கொடுத்துருக்காங்க. நீங்க போட்ட புளிசோருக்கும் நீங்க போட்ட புளிசோருக்கும் தயிர் சோறுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு ஓட்டு விழுக போகுது தெரியல. இப்போ மண்டபத்துல வேற மீதி மீற சாப்பாடுலாம் வந்து சரி பண்ண இல்ல போறாங்க. ப்ரோ, அதுல ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஏத்துக்க முடியல, அதனால பண்றாரு இது பண்ணல. யாராலையும் ஏத்துக்க முடியாதுங்க, யாராலையும் ஏத்துக்க முடியல உங்களை தவிர. அதான் ப்ரோ. உங்க எத்தனை காம்படிஷன் ரஜினி வருஷமா கல்யாண ரசிகர்களா? மண்டபத்துல கல்யாணம் பண்ணிட்டு நீங்க இருக்காங்க. ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த உலகத்துல நீங்க தான் பெரிய ஆளு, நீங்க தான் சூப்பர் ஸ்டார், நீங்க தான் புரட்சி கலைஞர், நீங்க தான் புரட்சி தலைவர், நீங்க தான் மோடி, நீங்க தான் ஸ்டாலின். அந்த உலகத்துல நீங்களே வாழ்ந்துக்கோங்க, அது விட்டுருங்க, அடுத்தவங்க இருக்காதீங்க. மக்கள் பாத்துப்பாங்க ப்ரோ. பயஸ் உங்க போட்டி மக்கள் பார்த்துதான் இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் உங்க போட்டி, அவன் கூடயே போட்டி போட்டுருக்கீங்களே. இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, இப்ப ஆன்லைன்லன்னா நீங்க பாத்துட்டீங்க, ஆஃப்லைன்ல வேற இல்ல ப்ரோ. இப்ப ஆன்லைன் நம்ம சண்டை போட்டுக்கலாம், நீ இப்போ எனக்கு கலாச்சிட்டு நான் படுத்து ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல டிஃபரெண்ட்ல, அதுவும் நீங்க சொல்லுவீங்க. ஆஃப்லைன்லாம் போய் கேட்டீங்கன்னா கட்சி இருக்குன்னா கட்சி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எங்க நீங்க சும்மா அப்படி போட்டுருக்கீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன், ரஜினி மாதிரி நாங்க பேக் அடிக்கிறோம். நாங்க வந்துட்டு நீங்க தான் கவின் வரைக்கும் இருக்கிறீங்களே ப்ரோ. கவின் விஜய் மாதிரி நடக்கிறாருன்னு அவர் கழுவி ஊத்துறாங்க நிறைய பேரு. யாரையும் வம்பு இழுக்காம இருக்க மாட்டீங்க போல இருக்கே. அப்படியே இல்ல ப்ரோ, அப்ப எல்லாம் சொல்றதுதான் ப்ரோ. இப்ப சொல்ற தப்பு இல்லையே, கவின் வந்து விஜய் சொல்ற தப்பு இல்லையே, என்ன தப்பு இருக்குல்ல, எனக்கு புரியல. இல்ல காப்பி அடிக்கிறாருன்னு பஞ்சாயத்து இருக்கிறீங்களே, என்னது? ஏங்க நீங்க கவினை சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆனா இப்ப இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, என்னங்க லாஜிக்? சொல்லவே இப்ப ரஜினி எங்க ட்ரால் பண்ணலாம், ட்ராலே பண்றாங்க. அவர் வந்து ஏன் தனியா ஒரு படமா பண்ண மாட்டாரு, அதுதான் என்னோட வருத்தமே, வேற எதுவும் கிடையாது. ப்ரோ இப்ப யாருங்க தனியா படம் பண்ணல? பார்த்தா தெரிஞ்சிடும், அவ்வளவுதானே ப்ரோ. இப்போ இது மாதிரி படம்லாம் ஒன்றும் மேட்டரே இல்லை ப்ரோ, அது ஏறும் இறங்கும் அவ்வளவுதான், அது ஹேப்பன்ஸ் எல்லாருக்குமே தானே. இல்ல இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நான் கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அந்த ஹீரோக்கு வந்து அதே பிசினஸ் தான் இருக்கும். ஓரளவுக்கு சுமாரா போச்சுன்னா அந்த பிசினஸ் அந்த ஹீரோக்கு அதுதான் இருக்குது. இப்போ மற்ற ஸ்டாருக்கு அப்படி இருக்குமா?
உதாரணத்துக்கு விஜய் சொல்றேன்னா, இப்போ வாரிசுல வந்து சில இடத்துல இப்படி போகுது அப்படின்னா கூட கொஞ்சம் குறையுது, ஓகேங்களா? மத்த லியோல இப்ப ஏறிச்சு. இப்போ கோட்ல அதிக பிரைஸ் தான் விற்கிறாங்க. அதே மாதிரி மத்த ஹீரோஸ்க்கு இருக்குமா? இல்ல கேட்கறேன், எனக்கு தெரியல, அதான் கேட்கறேன். ஏங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க திரும்ப திரும்ப மத்தவங்களை இல்ல, நீங்க பொலிட்டிக்ஸ் போயாச்சு, இல்ல அடுத்தவங்களை அடிச்சு உங்களுக்கு ஒன்றும் புதுசா வரப்போறது இல்ல. அந்த மாதிரி இருக்குமா தான் கேட்கறேன், எனக்கு தெரியல தான் கேட்கறேன். நான் ட்ரால் பண்ணல. இல்ல நீங்க என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? மத்த யாருக்கும் அதெல்லாம் நடக்காது, விஜய்க்கு மட்டும் தான் நடக்கும்னு தானே சொல்லணும் உங்களுக்கு. மேட்டர் சிம்பிள் ப்ரோ. விஜய்க்கு துப்பாக்கி, மெர்சல், லியோனா, ரஜினி சாருக்கு எந்திரன், ஜெயிலர், அதே மாதிரி அஜித்துக்கு மங்காத்தா, இது இப்போ அடுத்தது குட் பேட் அக்லி, எது வேணா ஒரு படம் பிரேக் த்ரூ கொடுத்துச்சுன்னா போதும். ஏன்னா எல்லாருமே பிக் ஸ்டார்ஸ் தானே, அதுதான் மேட்ரு. அவ்வளவுதான். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க ப்ரோ, எல்லாரும் செஞ்சிருக்காங்க. பட் வந்து விஜய்னு வரும்போது இப்போ ஹிட் படமோ ஃபிளாப் படமோ அது வந்து அவரோட பிசினஸ் வந்து அதிகமாக தான் ஆகுது. அதுதான் நான் மீன் பண்ண வரேன், வேற யாரும் ட்ரால் பண்ண. அது மற்ற ஹீரோஸ்க்கு ஏன் அது அமையல, அதுதான் கேட்கறது, வேற எதுவும். நீங்க இப்பதான் ரீசெண்டா ஐசரி கணேஷ் பேட்டி கொடுத்தாரு. கோட்லயே வந்து முன்னான பிசினஸ் சரி ப்ரோ, கார்த்திக் ப்ரோ 16 யாரு டேரக்டர்? எச்சிருதுன்றாங்க, உண்மையா? உண்மைதான். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, தீபாவளி ஃபுல் பேக்டா இருக்குமா? இப்ப கங்குவா, அஜித் சார் படம், வேட்டையன் எல்லாமே சேர்ந்து வருதா இல்ல எப்படி? இப்போ நான் என்ன பாக்குறேன் ப்ரோ, இப்போ வேட்டையன் வந்து ஆயுத பூஜைக்கு வந்துடும். இப்போ கங்குவா வந்து தண்ணி விடுவாங்களா இல்ல கிளாஸ் விடுவாங்க? ஏன்னா பெரிய படம் போது அதை கிளாஸ் விட மாட்டாங்க கங்குவா. அது தெரியல ப்ரோ, தீபாவளிக்கு அவங்க பிளான் பண்றாங்க. இன்னொரு படம் இன்னும் வருதுன்றத பொறுத்து இருக்கு. கார்த்திக் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ப்ரோ இல்ல கொஞ்சம் இந்த பிஜேபி கொஞ்சம் விமர்சனம் பண்ணிதான். இப்ப இந்த மோடிலாம் கேம்பெயின் பண்றாரு, இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் எனக்கு பிடிக்கல ப்ரோ. பிடிக்கல? ஓகே. இல்ல அவர் சொல்ற எத்தனை கேம்பெயின் பார்த்திருக்கேன். இல்ல அவர் சொல்றாரு ஐஎன்டிஏ அலையன்ஸ் வந்தா ராமர் கோயில் இடிச்சிருவாங்கன்னு. இவ்வளவு இறங்கி சொல்ல வேணுமா ப்ரோ? எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, இன்ஃப்ளேஷன் எவ்வளவு கம்மியா இருக்கு, அதை பத்தி பேசுறீங்க. இல்ல மோடி கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துட்டியா நீ? இல்ல ப்ரோ, பட் நிறைய எனக்கு தெரியல, அதனால உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. இல்லச்சிட்டி, தமிழ்நாடு மீடியா வந்து ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, ஒரு 1/2 மணி நேரம் பேசினான்னா அந்த 1/2 மணி நேரத்துல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்து போடுறதுதான், அவ்வளவுதான். இதே வந்து மோடியை பத்தி இவங்க என்ன பேசியிருக்காங்க? திருமாவளவன் பேசியிருக்காரு, மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மசூதி இடிச்சிருவாரு, எல்லா சர்ச்சையும் இடிச்சிருவாங்க. இது திருமாவளவன் போட்டிருக்காரு, எந்த மீடியாக்காரனே எடுத்து போட்டிருக்காங்க, வீடியோ இருக்கு, எடுத்துக்காட்டமா? நான் கேட்கறது இவனுக்கு என்ன பாரு, யூபியில அவர் பேசினா, ஹிந்தியில பேசினாரு, இதுல வந்து ஒடிசால பேசினாரு, அது எடுத்து போடுறானுங்க. எவனா ஒருத்தன் உண்மையிலேயே வந்து ரோசமானவன், இவன் உண்மையிலேயே நடுநிலையானவன், திருமாவளவன் பேசுறாரு, மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற சர்ச்செல்லாம் இடிச்சிடுவாரு, மசூதியெல்லாம் இடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாரு இந்த எலெக்ஷன்ல. அதை பத்தி எவனா பேசியிருக்கானா? எவனா ஒருத்தர் நியூஸ் போட்டிருக்கானா? மோடி வந்தா திரும்ப இந்தியாவே இருக்காது இது சொல்லியிருக்காங்க. இதை பத்தி எவனா நியூஸ் போட்டானா? மோடி வந்தா திரும்ப எலெக்ஷனே நடக்காது இந்தியால, இதை சொல்லியிருக்கானுங்க. ஓட்டு போட்டிருக்கானுங்களா? இதை பத்தி யாரும் நியூஸ் போட்டிருக்கானுங்களா? மோடி வந்தா திரும்ப வந்து இந்த இந்தியால வந்து ரிசர்வேஷனே இருக்காது, இதை சொல்லியிருக்கானுங்க. இதே நியூஸ்ல வந்திருக்கா? மோடி வந்தா இங்க இருக்க முஸ்லிம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாரு, வெளிநாடு இது பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு, இதை பேசியிருக்கானுங்க. இது வந்திருக்கா? இல்ல நான் சொல்றேன், சும்மா எப்ப பார்த்தாலும் அவர் பேசுறது, அவருக்கு அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாரு. நீங்க அப்படிதான் இருக்கீங்க. உண்மை தானே? உண்மை தானே? என்னன்னு அவர் ஒன்றும் தப்பாவெல்லாம் பேசல, அவர் உண்மையதான் பேசுறாரு. இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ, இப்ப இந்த இந்தி கூட்டணி யாரும் மதிக்கிறது இல்ல ப்ரோ. நார்த் இந்தியால நீங்க போனீங்கன்னா எல்லாம் பிஜேபி தான் ஓட் போடுறாங்க. ஆனா கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஒரு 10 வருஷமா என்ன பெட்டரா? என்ன பெட்டரா? என்ன பெட்டரா? 10 வருஷமா பிஎம் இருக்காது, இப்படி சொல்லிதான் ஓட்டு வாங்கணுமா? ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு.
அதெல்லாம் அதெல்லாம் சொல்லி அவர் ஓட்டு வாங்கல. அவருக்கு ஓட்டு அது தன்னால இருக்கு. அவங்க கொடுக்கறதுக்கு தான் ரிப்ளை கொடுக்குறாரு. நீங்க பேசுறதுக்கு ரிப்ளை, அவ்வளவுதான். நீங்க வந்த எல்லாத்தையும் வந்து மசூதி இடிச்சிடுவீங்க, சர்ச்சை அடிச்சிடுவீங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு தான் ரிப்ளை அவரு, வேற ஒன்றும் கிடையாது. உண்மையா ராமர் கோயிலை பத்தி அவர் சொன்னதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த கேஸை வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு யோசிப்போம்னு யாரோ ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் பர்சன், யாரோ ஒருத்தர் காங்கிரஸ்ல பேசுனது ரிப்ளை கொடுத்தாரு. பட் அதெல்லாம் இங்க இருக்க மீடியால போட மாட்டாங்க, அது போடவும் தேவையில்லை. பட் அதை பத்தி அவங்க கேர் பண்ணவே இல்லை. நீங்க பேசுறதெல்லாம் மட்டுமே உண்மையாயிருமா? சரி, நீங்க தான் ஒன்னையும் சொல்லல, சொல்றேன். இங்க இருக்கணும் இல்லை, திராவிடன் ஸ்டாக் ஜெயிச்சு காட்டுங்க எலெக்ஷன்ல. நாலாம் ரிசல்ட் வருதுல்ல, அந்த ரிசல்ட் ப்ரோ யாரையும் இவங்க மதிக்கிறது இல்ல ப்ரோ. அதனால தான் மம்தாலாம் இப்படி இருக்காங்க ப்ரோ. எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல இப்படி ஆயிட்டாங்க. பியூர் அரசியல் பண்றாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க எதிர்கட்சியெல்லாம். அப்புறம் ரியாக்ஷன் பண்ணி தான் ஆகணும், ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். மசூதியில் ஓட்டு கேட்கறது, சர்ச்சில் ஓட்டு கேட்கறது. இங்க இருக்க சேகர்பாபு கேட்கிறாரு போயிட்டு சர்ச்சில், ஃபாதர் வீட்டில் போயிட்டு பேசுறாங்க. சேகர்பாபு இருக்காரு, இவர் தயநிதி மாறன் இருக்காரு, தமிழிசை தங்கப்பாண்டியன் இருக்காங்க, 3 பேர் இருக்கு. இவர் ஆற்காடு வீரசாமி அவர் பையன் இருக்காங்க, கலாநிதி வீரசாமி இருக்காங்க, எல்லாரும். ஃபாதர் ஒரே ஒரு சண்டே தான் இருக்கு, பார்த்துக்கோங்க ஃபாதர். என்ன மீனிங் இது? சண்டே மாதம் நடக்கும், அந்த மாதத்தில் வந்து ஓட்டு கேளுங்க தானே. வீடியோ இருக்கு, அந்த வீடியோவில் நக்கலா சொல்றாரு அவர். ஃபாதர் ஒரே ஒரு சண்டே தான் இருக்கு, பார்த்து பண்ணுங்க. இந்த வீடியோ இருக்கு. நீங்க பேசுறீங்களா மதத்தை வச்சு அரசியல் பண்றதை பத்தி? நீங்க பேசுறீங்களா? முழு மத அரசியல் பண்றதே நீங்க தான். அதுக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா உடனே ஐயோ அம்மாமா உட்காந்துட்டு முழு நேரம் மத அரசியல் பண்ணிட்டு ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க தான். காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இவங்க தான். அவங்க ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா ஏமாத்திட்டு போயிருவீங்க. ஆனா நம்ம சங்கி சப்போர்ட்டர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறாங்க மதத்தை வச்சுலாம். ஒன்றும் தப்பு இல்லை, போலாம். இல்ல அவங்க மத்த கட்சியை அட்டாக் பண்ணல, சில மதத்தை கூட அட்டாக் பண்றாங்க. 2Gலாம் கூட அது தேவையில்லாதான், அது தேவையில்லாதுதான். நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. அது தேவையில்லாதான். இன்னொரு இடத்துல எங்கேயுமே வந்து மோடி வந்து டைரக்டா முஸ்லிம்ஸை வந்து பேசுனது இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து கட்சி தான் பேசியிருக்காரு. இந்த கட்சி இப்படி பண்ணுவாங்க, இந்த கட்சி இப்படி பண்ணுவாங்க, அப்படிதான் பேசியிருக்காரு தவிர மற்றபடிலாம் அது அரசியல் அப்படிதான் பேசாகணும். சரி சரி ப்ரோ. அப்புறம் அமித்ஷாலாம் நெப்போட்டிசம் பத்தி நான் பேசியிருந்தாரு, ரொம்ப காமெடியா இருந்தது. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஏன் என்ன காமெடியா இருக்கு? என்ன காமெடியா இருக்கு? அவர் பையன் மினிஸ்டரா இருக்காரா? அவர் பையனுக்கு பேச கூட தெரியாது. என்ன காமெடியா இருக்கு? இல்ல ப்ரோ, அவர் பையனுக்கு பேச கூட சரியா தெரியாது ப்ரோ. இங்கிலீஷ்லயும் தெரியாது, ஹிந்திலயும் தெரியாது. ஓகே, அதான் கௌதம் கம்பீர் கூட கிரிட்டிசைஸ் பண்ணாரு. பரவாயில்ல, கௌதம் கம்பீர்லாம் பாராட்டணும். அதனால நாட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஒண்ணும் கிடையாதுல்ல. நீங்க வந்து உங்க பையனை எல்லாத்தையுமே கூட்டு, பேரனை எல்லாத்தையும் கூட்டு வந்து நாட்டோட தலைவர் அடுத்து இவர் தான் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் பயப்பன் ப்ரோ, நீங்க கேளுங்க ப்ரோ. அதெல்லாம் நம்ம இவ்வளவு வருஷமா ஜெயிக்காம இருக்கோம்ல. ஜெயிக்காம இருக்கும் அவர் வந்து என்னங்க சம்பந்தம் இருக்கு? நம்ம நல்ல ஆள் போடணும் ஜெய்ஷாக்கு பதிலா. சிட்டி ப்ரோ இது கம்பீர் வராருல, வாங்கி கொடுத்துருவாரு கொஞ்சம் நாள். இப்ப இல்லாட்டியும் அப்புறமா கிடைச்சிடும் கூடிய சீக்கிரத்துல. அப்ப கம்பீர் வந்து ஜெயிச்சு கொடுக்காட்டி என்ன மோடிக்கா பரிவாரிப்பீங்களா கம்பீரையும்? சொல்றதுலாம் அப்படிதான். சம்பந்தமே இல்லாம கிரிக்கெட்குள்ள நுழைக்கிறதுலாம் தேவையில்ல. அதுதான் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, இன்னொரு சின்ன இன்ஃபோ. நீங்க இந்த மாரிசன் படம் டைரக்டர் பேர் வந்து சுதீஷ் சங்கர் அப்படின்னு போட்டிருக்கு ப்ரோ. அந்த ஃபஹத் ஃபாசில் வடிவேலு படம். அவரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? தெரியல ப்ரோ.
ஆனா ஏன் மக்கள் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஓட் போடுறாங்கன்னா இதான் ரீசன் ப்ரோ. அவங்க ஐஎன்டிஐ கூட்டத்துல எல்லாரும் பண்ண சம்பவம் தான். சமாஜ்வாதி பார்ட்டியில இருந்து மம்தா வரைக்கும் எல்லாரும் அவ்வளவு சம்பவம் பண்ணிருக்காங்க. கார்த்தி ப்ரோ, ஜூன் 4 என்ன பிளான், எந்த டைம்ல போடுவீங்க ப்ரோ? அதே மாதிரி லேட் நைட்டு தானா இல்ல கொஞ்சம் மத்தியானமேவா? தெரியல, அது அன்னைக்கு முடிவு பண்ணுவோம். இவனுங்களாம் என்ன செய்யற மாதிரி இருந்தா நைட்டு போடுவோம், லேட் நைட்ல. நான் இவனை செய்யற மாதிரி இருந்தா முன்னாடி போடுவோம். ஏன் ப்ரோ ஆப்போசிட் போகணும் தோணுதா? நான் அண்ணாமலை ஜெயிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலி ஒரு சேஞ்ச் வேணும் தான். அண்ணாமலையை பத்தி எனக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் எனக்கு டிஎம்கே ஐடிஎம்கே கொஞ்சம் ஓவர் இதாயிடுச்சு. திகட்டது பெருசா எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அதனால அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும். அதனாலதான் நானும் ஒரு இப்போ 10 நாள் வேற ஒரு விஜயகாந்த் பேசினார், நீங்க கூட டிவிக்கு எல்லாம் திட்டினீங்க. பட் எனக்கு உண்மையிலேயே ஒரு இது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி சினிமானா தாண்டி அவரு ஜூன் தாண்டி அவரு வந்து பேசுறதும் உண்மையிலேயே ப்ரொடக்டிவா இருந்து அண்ணாமலை ஒரு பக்கம் ஹெல்த்தியா ஏதாவது எடுத்து வச்சாலோ, விஜய் இன்னும் டைரக்டா பேசல, அவரு பேசி ஹெல்த்தியா எடுத்து வச்சாலோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. எவ்வளவு நாள் தான் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு போகும், டிவிகே பிஜேபின்னு போனா தப்பே இல்லையே. பட் முடிஞ்சா அந்த ஜூன் 4 அன்னைக்கு சில கேரக்டர்ஸை கூப்பிடுங்க, உங்களுக்கு சாதகமா வந்துரும்னு நானும் நம்புறேன். நிறைய பேர் பேசுனாங்கல்ல ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு, அந்த கேரக்டர்ஸ் 2-3 பேரை நீங்க நோட் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ பழைய ரெக்கார்டிங் எடுத்து பார்த்தா தெரியும். நான் வேணா சொல்றேன், ஐயப்பனுக்கு அனுப்பி விடுறேன். அந்த இதுன்னு அப்படித்தான் ஞாபகம் வருது ப்ரோ. அந்த சட்டரை மூடிட்டு ஓடினான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை, துரத்திட்டே வந்தான்னா நம்ம அவனுக்கு அடிமை. அது நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி அண்ணாமலை ஜெயிச்சு வருதுன்னு நான் வேண்டிக்கிறேன். கார்த்திக் ப்ரோ, கடைசியா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. நிறைய பேர் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா ஸ்பீக்கருக்கே வர மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நீங்க தான் இது கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி புது புது ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அது பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணுவோம், வரோம் வருஷம். இல்ல ப்ரோ, நிறைய பேர் 3-4 வருஷமா 2-3 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஏ ஸ்பேஸ்க்குலாம் வராங்க, ஆனா இங்க வர மாட்டேங்குது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்றேன் அவ்வளோ. சரி சிட்டி, ஓகே பாய், முடிச்சுக்கலாமா? பாய் கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ ஐயப்பன். ஓகே பாய். குட் நைட் ப்ரோ. நாளைக்கு பார்ப்போம்.